गोविन्दनाम संकीर्तनं जानकीकान्तस्मरणं सद्गुरु महाराज की। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रस्यामपिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यपर्वस्वरूपं विवृणोतु। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धि फुल्लारविन्दायतपत्रनेत्रा येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम्। लोके सज्जन षट्पदैरघरघ पेपीयमानं मुदा भूयाद् भारत पंकजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। गोपिका जीवनस्मरणम्। பகவானுடைய அவதாரத்தை நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்றது. பொதுவாக பகவான், பிரம்மம், கடவுள் அப்படிங்கிற எதை சொன்னாலும் பிறவி அற்றவன் என்றுதான் எல்லாருக்கும் புரிகிற விஷயம். கடவுள் பிறக்க மாட்டார், பிறவியற்றவர் கடவுள். யார் பிறந்து சாகிறாளோ அவளை போய் ஆசைச்சா நமக்கு மோட்சம் கிடைக்காது இல்லையா? பிறக்கிறவாளை போய் ஆசைச்சோன்னா நாமும் பிறந்துட்டே இருக்க வேண்டியது. எவருக்கு பிறவி கிடையாதோ, எவருக்கு சாவு கிடையாதோ அவரை போய் நாம் ஆசைச்சாதான் நமக்கும் பிறவியும் சாவையும் அவர் நீக்குவார். அதனால ஈஸ்வரனுக்கு பிறவியும் கிடையாது, சாவும் கிடையாது அப்படிங்கிறது பிரசித்தமான விஷயம். அப்படி இருக்க அந்த ஈஸ்வரன் உலகத்திலே அவதாரம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் முன்னாடி சொன்னதுக்கு விருத்தமாக இருக்கு பின்னாடி சொல்கிறது. அவரும் நம்மோட கூடவே பிறப்பார் அப்படின்னா அது எப்படி? நம்மோட அவரும் பிறந்தாரானா அவரும் நம்மளை போல ஒரு ஜீவனாத்தானே இருக்கணும், அவரை ஈஸ்வரன் எப்படி சொல்றது? இந்த சந்தேகம் சகஜமாக வரக்கூடும். அவதாரங்களில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை பார்த்தாலும் அவரை பரமாத்மான்னு புரிஞ்சிக்க முடியாது. அவதாரங்களில் கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பகு கஷ்டம். நமக்கு கூட அந்த அளவு கஷ்டம் இருக்காது, அந்த அளவுக்கு நஷ்டமும் இருக்கு. பெரிய ராஜ்யம் ராமருக்கு தானே பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு தானே பண்ணியிருந்தார். பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம் நடக்க வேண்டியதானே. அன்னைக்கே காட்டுக்கு ஓடுறாப்புல பெரிய நஷ்டம். அதுக்கு பிறகு அப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் துணையாயிருந்த சீதை போயிட்டாள் என்கின்ற பெரிய நஷ்டம். அதனாலேயே வந்த கஷ்டம். அதனாலே நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவனை போய் ஈஸ்வரன் எப்படி சொல்ல முடியும்? கிருஷ்ணாவதாரத்திலையும் அப்படி கஷ்டமும் நஷ்டம். பிறந்ததுமே அப்பா அம்மா ஜெயிலில் இருக்கா. இந்த குழந்தைங்க யார் வளர்ப்பான்னு தெரியல. இங்கே வச்சிருந்தா கம்சன் கொலை பண்ணிடுவான். அதனாலே அர்த்தராத்திரிக்கு கொண்டு அநாத குழந்தைய போலே மாட்டுக்குட்டாயில் தெரியாமல் போட்டுட்டு வந்தா தத்து குண்டாள்களோ தானே பெற்றாள்களோன்னு யசோதையும் நந்தனுமா எடுத்து வளர்த்தார்கள். இத்தகைய கஷ்ட நஷ்டங்கள் ஜீவாத்மாக்களுக்கு ஏற்படுறது சகஜம். ஏன்னால் அவர்களுக்கு பூர்வ ஜன்மங்களில் இருக்கக்கூடிய
கர்மாக்கள் தானே பிறவிக்கும் உலகத்தில் வாழறதுக்கும் காரணம் என்று சொல்லப்படுறது. பூர்வ ஜென்மாவில் என்ன பண்ணினானோ இப்போ கஷ்டப்படுறான் என்று பொதுவாக ஜனங்கள் சொல்லுவார்கள். ஒருவன் முடமாக இருப்பதற்கோ, குருடனாக இருப்பதற்கோ, செவிடனாக இருப்பதற்கோ, காக்காவில் இப்புன்னு இருக்கிறதுக்கோ, கைகால் சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறதுக்கோ, என்னென்ன கஷ்டங்கள் உலகத்தில், என்னென்ன வியாதிகள், வியாதியால் வந்த கஷ்டமோ, இயற்கையாக வந்த கஷ்டமோ, பல்வேறு ஏறத்தாழ்வு மக்களிடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒத்தனை ஈஸ்வரன் அப்படி படைக்க மாட்டான். அதுக்கு காரணம் சொல்லியாகணும். இயற்கை தான் காரணம், காலம்தான் காரணம், கர்மாதான் காரணம், அதிர்ஷ்டம்தான் காரணம் என்று பல பேர் பலவிதமாக சொல்கிறார்கள். எல்லாத்துலேயும் உண்மை இருக்கு, வெறும் வதந்தி இல்லை. ஆக இப்போ நாம் எடுத்துண்டு விஷயம் கர்மா. அவனுடைய கர்மா அவனவன் அனுபவிச்சு தானே ஆகணும் என்று சாஸ்திரத்தை நம்புறவர்கள் திடமாக சொல்கிறார். அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அதை எல்லாத்தையும் இப்போ விவரிக்க எனக்கு டைம் இல்லை. காலமும் உண்மைதான், கர்மாவும் உண்மைதான், நாம் அனுபவிக்கிறதுக்கு நேச்சருங்கிறோமே அதுவும் உண்மைதான். இது எல்லாத்துக்கும் சாட்சியான ஈஸ்வரன் தான் நம்முடைய சுகதுக்கங்களுக்கு காரணங்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான். என்னதுன்னு புரியாமல் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம், அதுவும் உண்மைதான். விதின்னு சொன்னாலும் உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் நிரூபிக்கணுமானா இப்போ எனக்கு 1 மணி நேரம் பிடிக்கும். நானும் பாரத கதைக்கு போகலாம். அதில் நம்ம எடுத்துட்டது இப்போ கர்மா. அவனுடைய கர்மாவை அவனவன் அனுபவிக்கிறான்ங்கிறது ஈஸ்வரனுக்கு பொருந்தாது இல்லையா? ஈஸ்வரன் கர்மாவை அனுபவிக்கிறவன் இல்லை, கர்ம பலனை கொடுக்கிறவன் அப்படின்னு நிச்சயமாக இருக்கு. அப்போ ஏன் ஈஸ்வரனுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம்? கஷ்டப்படுறவன் எப்படி ஈஸ்வரன் ஆவா? ஆனால் ஈஸ்வரன் அடிக்கடி பிறக்கிறேங்கிறார், பிறந்து கஷ்டப்படவும் படுறார். அவர் கஷ்டப்படுறாரேன்னு பக்தாள்லாம் கூட கஷ்டப்படுறார், ஆனால் கஷ்டப்படுறார். அப்போ ஈஸ்வரன்னு நம்ம அவரை நம்பணும். நம்புறது அப்புறம் இருக்கட்டும், நம்ம கஷ்டம் தீருமா தீராதா? ஈஸ்வரனே அவ்வளவு கஷ்டப்படும் போது, ஈஸ்வரனே பிறந்து அவ்வளவு கஷ்டப்படும் பொழுது அவரிடத்துல போய் நம்ம ஆசைச்சோம்னா நம்ம கஷ்டம் தீருமா தீராதா? இதெல்லாம் சாதாரணமாக ஏற்படக்கூடிய சகஜமான சந்தேகம். கதை கேட்குறவாளுக்கு அவளை பற்றி கவலை இல்லை, அவளுக்கு இந்த சந்தேகங்களே வராது. ரோட்டில் போயிட்டு இருக்காளே அவளுக்கு, நீங்கள்லாம் கதை கேட்குறீங்களே, கதை கேட்குறவாளுக்கு இந்த சந்தேகங்கள் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் கிளப்பி விட்டுவிடும் கதையே. அப்போது இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பகவத்கீதை கேட்குறானே அர்ஜுனன் ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுறான். பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறான், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் என்று ஒரு குரு பரம்பரையை சொல்கிறார். தான் இப்பொழுது உபதேசம் பண்ணின கர்மயோகத்துக்கு, இந்த கர்மயோகத்தை நான் சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேன். சூரியன் வைவஸ்வத மனுவுக்கு சொன்னார், மனு தன் மூத்த பிள்ளையான இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் என்று சொல்லுகிறார். அர்ஜுன சும்மா இருப்பனா? கண்ணா, நீ ஏன் சம வயசு தானே, நீ தேவகி புள்ளதானே, நீ சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், சூரியன் எந்த காலத்திலேயோ அதிதியினுடைய பிள்ளையாக அவதரித்தவர். அவ்வளவு காலம் உங்கள் 2 பேருக்கும் காலம் வெகு தூரம் இருக்க. சூரியன் உம்மிடத்தில் எப்போ கேட்டார், நீர் எப்போ கேட்டி, எப்போ சொன்னீர், 2 பேரும் சந்திச்சிருக்கிறீளா என்று ஒரு கேள்வி கேட்பான். ஏன்னா சிநேகிதனா பழகிறான் இல்லையா? உடனே பகவான் சொன்னார், அடே நான் இந்த ஜென்மாவினுடைய இந்த அவதாரத்தினுடைய ஞாபகத்தில் பேசலை, சில சமயம் பூர்வாவதார ஞாபகத்தில் பேசுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு. இந்த அவதாரத்தில் பேசலை, அதை நீ புரிஞ்சுக்க வேண்டாமான். அது எப்படின்னா, எனக்கு பகூனிமே வியதீதானி, எனக்கு அநேக ஜன்மங்கள் இதுக்கு முன்னாடியே ஆயிடுது. அப்படியா? எனக்கும் தான் ஆயிடுத்து. அர்ஜுனன் சொல்கிறான், நானும் தான் அநேக ஜென்மா எடுத்திருக்கேன், நீயும் தான் அநேக ஜென்மா எடுத்திருக்கேன். நம்ம 2 பேரும் அதில் கூட ஜோடியா? நம்ம 2 பேருக்கு ஸ்நேகமா? இல்லை உனக்கு எனக்கு கொஞ்சம் பேதம் உண்டு. எவ்வளவு ஜென்மாக்கள் எடுத்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. தானிய அகம் வேதே, அவ்வளவும்
நத்வம் வேத்த பரந்தவா, அவ்வளவும் எனக்கு தெரியும். எந்தெந்த அவதாரத்தில் என்னென்ன செஞ்சேன், எவ்வளவு அவதாரங்கள் பண்ணினேன், எந்தெந்த அவதார கதைகள்லாம் யார் யார் சொன்னா யார் யார் சொல்லலை, எது ரகசியஞ்ச பிரகாசஞ்சேன்னு இருக்குது, அவ்வளவும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, வரப்போகிற அவதாரங்கள் என்னென்ன, எப்போ பொழுது எத்தனாம் தேதி நம்ம எடுக்கணும், அப்போ என்னென்ன செய்யணும், எல்லாம் வரப்போகிற அவதாரங்களை பற்றியும் எனக்கு தெரியும். இந்த அவதாரத்திலையும் எதுவுமே ஆச்சரியகரமானது இல்லை, எனக்கு அசம்பாவிதமானது இல்லை, திட்டமிட்டது தான். இந்த அவதாரத்திலையும் திடீர் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சங்கல்பிச்சது தான், இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சது தான், இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறதும் தெரிஞ்சது தான். அப்பொழுதுனா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அசங்குச்சிதமான ஞானம் உடையவன் ஈஸ்வரன் அர்த்தம். ஜீவன் சங்குச்சிதமான ஞானம் உடையவன், அதுவே ஜீவ லட்சணம். ஏன் இதே பிறவியில் இவன் 4-5 வயசுக்கு என்ன பண்ணான்னு இவனுக்கு தெரியாது, 2-3 வயசுக்கு என்ன பண்ணான்னு தெரியாது, அம்மா தான் சொல்லணும். அதற்கு பிறகு பண்ணின சம்பவங்கள்லாம் சிலது மறந்து போய் சிலது தான் ஞாபகம் இருக்கு. கடந்த நாட்களில் வரப்போகிறதுலேயும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது, கதை முடிஞ்சு ஆற்றுக்கு போவோமான்னு தெரியாது. ஏன்னா திடீர்னு மாரடைப்பு வந்தாலும் வரலாம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. அதனால கடந்த காலத்தை பற்றியதான அறிவு மிதமாக இருக்கு, வருங்காலத்தை பற்றியதான அறிவு கொஞ்சம் கூட இல்லை, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதோ. இதனாலேயே ஜீவனுக்கு சங்குச்சிதமான ஞானம் என்றும், ஈஸ்வரனுக்கு சர்வதேச சர்வ காலங்களிலே சர்வ விஷயங்களை பற்றி அசங்குச்சிதமான அகண்டமான ஞானம் உடையவன் ஈஸ்வரன் என்கின்றது நிச்சயமாக இருக்கிறதுனால சாட்சாது பகவான் அதை சொல்கிறார். எனக்கு சங்குச்சிதமான ஞானம் இல்லை, அதனாலே கடந்த அவதாரங்களை பற்றியும் தெரியும், வரப்போகிற காரியங்களை பற்றியும் எனக்கு தெரியும். இந்த அவதாரங்கள்லையும் எதுவும் நான் எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுன்னு இல்லாமல் இந்த அவதாரத்திலையும் சர்வமும் எனக்கு தெரிஞ்சதுதான். அதுதான் உனக்கும் எனக்கும் பேதம். அது எப்படி உனக்கு மட்டும் இவ்வளவும் தெரிஞ்சதுன்னா, அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். பிறந்ததுனால நான் ஈஸ்வரன் தான் பிறந்துவிட்டதுனால ஜீவனாயிட்டேன்னு நினச்சிக்காத. ஏன்னா ரத்தனம் குப்பமூட்டில் கிடந்தாலும் ரத்தனம் தான், ஒன்றுமில்லாத கண்ணாடி முத்து உள்ள இரும்பு பொட்டியில் வச்சு பூட்டினாலும் அது கண்ணாடி முத்து தான். அதனால எப்போ நாம் பரமாத்மாவோ, நாம் பிறந்தாலும் கூட பரமாத்மா தான், ஈஸ்வரன் தான், ஜீவனாயிடமாட்டேன். பிறக்காதபடி பிறக்கிறேன், பிறந்துவிட்டதுனால பிறந்துவிட்டேன்னு நினச்சிக்காதே, நான் மறைஞ்சுட்டதுனால செத்துட்டேன்னு நினச்சிக்காதே. அஜோபிசன்னு அவ்யய ஆத்மா, பிறவாதபடியே பிறக்கிறேன், சாகாதபடியே மறைகிறேன், பிறவாதபடியே பிறக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆவிர்பாவம் தான். அம்மா வயிற்றில் 10 நாள் இருந்து அப்புறம் மூச்சு திணறி வயத்தை வலிச்சு கஷ்டப்பட்டு எல்லா குழந்தைகளும் எப்படி பிறக்குமோ அது மாதிரி நான் பிறக்க மாட்டேன். திடீர்னு ஆவிர்பாவம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் என்றுதானே சொல்றா. அப்பேற்பட்ட ஒரு திவ்ய தரிசனம் கொடுத்ததும் எனக்கு குழந்தையாக ஆகு என்று தேவிக்கு கேட்டது மாதிரி எல்லா அவதாரமுமே, கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும் இல்லை, மத்ஸ்யாவதாரம் ஒரு மீன் குட்டி போட்டு வந்த மத்ஸ்யம் இல்லை, கூர்மாவதாரம் ஒரு ஆமை குஞ்சு பறித்து வந்த கூர்மம் இல்லை, வராகாவதாரம் ஒரு பன்னி குட்டி போட்டு வந்த பன்னி இல்லை, நரசிம்மாவதாரம் ஒரு சிங்கம் குட்டி போட்டு வந்ததில்லை. ஸ்வேச்சா கிரகீதமான திவ்யமங்கள விக்கிரகம். தன் இச்சைப்படி திடீர்னு மத்ஸ்ய ரூபத்தில் வந்தார், திடீர்னு கூர்ம ரூபத்தில் வந்தார், வராக நரசிம்ம ரூபங்களில் வந்தார் குழந்தையாக வளர்ந்தார், திரிவிக்ரமனார். பார்க்கறதுக்கு குட்ட பிரம்மச்சாரியாட்டம் வந்தார். அளக்கும் பொழுது சத்தியலோக பரியந்தம் வரையிலும் காலை நீட்டினார். இது எல்லாம் பிறந்து வந்த குழந்தைகளே, மனுஷ சரீரம் இல்லை, திவ்யமான ஆவிர்பூதமான ஸ்வரூபம். ராமனும் கிருஷ்ணனும் மனுஷ யோனியில் பிறந்தவன் தானே, கௌசல்ய புள்ளதானே, தேவிக்கு புள்ளதானே. ரெண்டு பேருமே அப்படி இல்லை. ஏன்னா ராமனை பற்றி சொல்றாள், திவ்யேன தேகாபியுதயேன யுக்தா மனுஷ்ய தேகாபியுதயம் விகாய
என்று பின்னாடி கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்கிறார். மனுஷ சரீரமே இல்லை, திவ்ய சரீரத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலையும் நது பூதமயஸ்ய கோபி அப்படிங்கிறார். பிரம்மதேவன் வந்து கிருஷ்ணனை பார்த்து விட்டு இதை பாஞ்சபௌதிக சரீரம் இல்லைங்கிறார். செயல்லையும் காட்டுறான் பகவான். 7 வயசு குழந்தை கோவர்தன மலையை தூக்கி சுண்டு விரல்ல காட்டுறான். மனுஷ குழந்தை செய்ய முடியுமா இது? அதுல இருந்து திவ்யமான குழந்தைங்கிறது. பின்னாடி உள்ள வைபவங்களை பார்த்தாலும் மேலும் திடீரென்னு தோன்றுவது, திடீரென்னு மறைவது, ஒரே சமயத்தில் விஸ்வரூபனாக ஆகிறது. கோபிகைகள் ஒவ்வொரு கோபிகைக்கும் அனந்தமூர்த்தியாக ஆகிறது. 16,108 வீட்டிலையும் 16,108 கிருஷ்ணனாக காட்சி கொடுக்கிறது. என்னென்ன மாயங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் உண்டோ அவ்வளவும் திவ்யமாக இருக்கிறதுனால மனுஷ சிசூன்னு எவன் நினைச்சுடுவான்? அமாவதாரத்திலேயாவது கட்டுப்பாடு இருந்தது, மனுஷனை போல இருக்கணும்னு. கிருஷ்ணாவதாரத்தில் அதை கேர் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா அவ்வளவு கலியுகம் பிறந்துட்டனாலே வஜ்ரமௌட்யம் இல்லாத ஆச்சரியங்களை காண்பிச்சாலும் அவன் இப்படிலாம் காட்டினார், இவர் மனுஷன் தானே அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்கிற தைரியம், நம்மளை புரிஞ்சுடுவாளோங்கிற பயமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு புண்ணியம் யாருக்குமே கிடையாது, புரிஞ்சுடுவாங்கிற. அதனால என்ன வேணாலும் பண்ணுவோமே, நம்மளை யார் புரிஞ்சுக்க போறா என்கின்றதுனால பிரகடனமாகவே கிருஷ்ணாவதாரத்தில் ஈஸ்வரனாவே இருக்கிறதுனாலே அஜோபி சன்னு அவ்யயாத்மா. திடீர்னு மறைஞ்சுட்டதுனாலே போயிட்டார்னு அர்த்தமே இல்லை. அப்புறம் பல வருஷங்கள் கழித்து பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுக்கணும்னா தரிசனம் கொடுக்குறார். பின்னாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறார் இல்லையா? பகவானுடைய அவதார ரூபங்கள் மறையிறதே தவிர அழியிறது கிடையாது. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னே. நான் ஈஸ்வரனாக இருந்து கொண்டே ஜீவாத்மாவை போல செய்கிறேன், எதையுமே நடிக்கிறேன். எப்படின்னா சர்வஜனா இருந்து ஒன்றும் தெரியாதவனை போல, ஹே கதம்பமே சீதையை கண்டையா, அசோகமே சீதையை கண்டையா அப்படின்னு கேட்கிறேன். ஆனால் சர்வஜன் எல்லாம் எனக்கு தெரியும். அசக்தனாயிருந்தும் சமுதிர கரையில் போய் தர்பசயனம் கிடைக்க சமுதிரத்தை எப்படி தாண்ட போகிறது என்று சக்தி உடையவனாயிருந்தும் அசக்தனாக, ஆனந்தமூர்த்தியாயிருந்தும் துக்கப்படுறவனாக என்னை போல கஷ்டப்படுறவன் உன்னூத்தம் கிடையாதுன்னு அழறேன். ஏன்னா சிங்கமாக பிறந்தா கர்ஜனை தான் பண்ணணும், பண்ணியாக பிறந்தா குருன்னு தான் சத்தனம், மனுஷனாக பிறந்தா ஐயையோ ஐயையோன்னு அழணும். எல்லாம் நான் காட்டுறேன். ஐயையோ ஐயோன்னு அழறாரே அப்படின்னு நினச்சி விட்டியானா ஏமாந்து போயிடுவேன். ஏன்னா இது நாடகத்தில் ஒருத்தன் ஐயோன்னு அழுதானா அது பொய் அழுகேன்னு பார்க்குறவாளுக்கு தெரிய வேண்டாமா? உடனே கூட்டத்துலேன்னு ஒருத்தன் எழுந்துன்னு போய் கருப்பையா அழாதடா இந்த கண்ணை தொடச்சானா அப்போ அவன் நடிப்பு அவ்வளவு நன்னா இருந்ததுன்னு அர்த்தம். இப்பவும் யாராவது ராமகிருஷ்ணாவதாரத்தை பற்றி மனுஷன்தான் பேசினாலானா அவன் பேசுகிறவன் தப்பு இல்லை, அதை நடித்தவனுடைய தப்பு. 5000 வருஷம் ஆகியும் இன்னமும் கண்ணன் மனுஷன்தான் அப்படின்னு பேசும்படி பண்ணுறது அப்படின்னு தானே நினைக்கணும். அதெல்லாம் போகட்டும், நீ எதுக்கு பிறக்கிற? நடிப்பாக இருந்தால் கூட நீ என்னத்துக்கு பூலோகத்துக்கு வரணும்? அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும். எப்போ வரணும், எதுக்காக வரணுங்கிறதுக்கு காரணம் சொல்லணும். சொல்கிறார், யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். உலகத்தெல்லாம் படைச்ச என்னையும் படைக்கிறவன் ஒருத்தன் இல்லை, என்னை நானே தான் படைச்சுப்பேன். அதனால ஆத்மானம் ஸ்ருஜாம்யகம். எதா எப்பொழுதெல்லாம் லோகத்தில் தர்மம் கிளானி வாட்டம் அடையிறதோ, எப்பொழுது அதர்மம் கொழுத்து போயிடுதோ, இதுக்கு காரணமான துஷ்டர்கள் அதிகமாயிட்டார்களோ, சாதுக்கள் நலிந்து போயிட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் ஒரு தடவை இப்படி வந்துட்டு போகணும். அதுக்காக வரேங்கிறார். நான் வந்துட்டு போயிட்டா எல்லாம் சரியாக போயிடும். ஒரு தடவை இப்படி வரேன், வந்து நீ என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை, நடந்து போயிட்டு வந்தால் போகிறோம். காரணம் என்னென்னா சூரியன் வந்து இருட்டை விரட்டணுமான்னு, இருட்டை நாசம் பண்ணணுமான்னு. சூரியன் வந்துட்டாலேயே லோகம் எப்படி பிரகாசமாக ஆயிடுமோ அதுபோல பகவானுடைய சாத்விகத்தினாலேயே லோகத்தில் எங்கேயுமே ஆஸ்திகமும் தர்மத்தில் நிஷ்டையும் தானே வந்துடும்.
அதற்காக நான் வரேன் என்று சொல்லிக்கிறார். வரவேண்டிய காலத்தை சொல்லிவிட்டா. யதாயதாகி, அதில் நியதி கிடையாது. கிருத யுகத்தில் தான், திரேதா யுகத்தில் தான், துவாபர யுகத்தில் தான் அப்படிங்கிற நியதி கிடையாது. எந்த யுகத்திலையுமே தர்மத்துக்கு வாட்டம் வரக்கூடும், எந்த யுகத்திலையுமே அதர்மம் எழும்பக்கூடும். அப்பொழுதெல்லாம் நான் வரவேண்டிய அவசியம் அப்படிங்கிற காலத்தை சொல்லியாச்சு. செய்ய வேண்டிய காரியத்தை சொல்றது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எல்லாருக்கும் தெரிகிற ஸ்லோகம் இது, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஸ்லோகம். பரித்ராணாய சாதூனாம், சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும், விநாசாய துஷ்கிருதாம், துஷ்டர்களை ஒடுக்குவதற்காகவும். இந்த ரெண்டு காரியமும் எதற்குன்னு கேட்டால் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. சாதுக்கள்னா யாரு? தர்மத்தை செய்கிறவர்கள். துஷ்டர்கள்னா யாரு? தர்மத்தை கெடுக்கிறவர்கள். நான் அவதாரத்தில் செய்ய வேண்டிய காரியம் எதுன்னா தர்ம ஸ்தாபனம். எப்போ தர்மத்தை ஸ்தாபிக்கணுமோ தர்மத்தை செய்கிறவாற வாழ வைக்கணும். எவர்கள் தர்மத்தை கெடுக்கிறார்களோ அவர்களை ஒழிக்கணும். இல்லாத போனால் தர்மத்தை ஸ்தாபிக்க முடியாது. அதனாலே பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. தர்மத்தை அப்படி ஸ்தாபிப்பானே. தர்மம் இருந்தாதான் உலகம். தர்மம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். உலகம் இருக்கணுமானா தர்மம் இருக்கணும். அப்போ தர்மஸ்ய ரட்சிதா, ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ரட்சிதா என்று சொல்லியிருக்கிறாள் இல்லையா ராமாயணா ஆரம்பத்திலேயே. லோகத்தை ரட்சிக்கணுமானா தர்மத்தை ரட்சிக்கணும், தர்மத்தை ரட்சிக்கணுமானா ஸ்வதர்மத்தை ரட்சிக்கணும். ஈஸ்வரனாயிருந்து ஈஸ்வரனுக்கும் தர்மம் உண்டு, தன் தர்மத்தை காப்பாற்றணும் என்கின்றதை எப்படி ஸ்ரீராமாவதாரத்தில் தன் சரித்திரத்தாலேயே காட்டுறாரோ அதுதான் கிருஷ்ணாவதாரத்தில் இப்போ சொல்றது. தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக அப்பப்பொழுது அவதரிக்கிறேன். எல்லாம் புரிஞ்சிடுது. அவதாரம் பண்ணினாலும் பகவான் ஈஸ்வரன் தான். அவன் செய்யக்கூடிய சுகுதுக்கானுபவங்கள்லாம் லீலா மாத்திரமே தவிர யதார்த்தம் இல்லை. அவதார காரியம் சாதுக்களை ரட்சிக்கணும், துஷ்டர்களை ஒடுக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும் என்கின்ற விஷயம். இதை தெரிஞ்சுண்டா போருங்கிறார். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா என்று பலஸ்ருதி. என்னுடைய பிறப்பையும் என்னுடைய கர்மாக்களையும் சரித்திரத்தையும் யார் யதார்த்தமாக தெரிஞ்சுட்டாலோ அவர்களுக்கே மறுபிடவி கிடையாது. அவசியம் பகவத் தத்துவ ஞானத்திற்கு அவசியம் பாவி மோட்சம். பகவத் தத்துவ ஞானம் ஏற்பட்டுதானால் அவனுக்கு அவசியம் சம்பவிக்க வேண்டியது மோட்சங்கிற பலனா இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய பலனை கொடுக்கிறார். இது சுலபமாக கிடைச்சுடுத்துன்னு நினைக்கக்கூடாது. எவ்வளவு கோடி ஜன்மாவுக்கு பிறகு எவ்வளவு கோடி மக்களுடைய மத்தியில் பொறுக்கெடுத்த உங்களுக்கு மட்டிலும் இப்பொழுது நான் சொன்ன 15 நிமிஷ வார்த்தையை கேட்குறாப்புல கிடைச்சது. இப்போ இதனுடைய அருமையை தெரிஞ்சு விட்டுதானா இதனுடைய பலன் உண்மைன்னு புரிஞ்சிடும். இல்லை இது போனால் இதனுடைய பலன் வாஸ்தவம் தானான்னு தோணும். இதனுடைய பலன் உண்மைன்னு தெரிஞ்சுவிடும். அது அப்பேற்பட்ட முமுட்சுத்துவம் வேணும், அப்பேற்பட்ட வைராக்கியம் வேணும், அப்பேற்பட்ட ஞானம் வேணும். அப்படின்னாலும் இதை கேட்டதுனாலேயே சம்பவிக்கும்னு அர்த்தம். இதை கேட்டதினாலேயே சம்பவிக்கும். எப்போ பகவான் கீதையில் சொல்லிவிட்டாரோ அவனுக்கு இதை கேட்டதினாலேயே மறுஜன்மம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரோ அந்த வார்த்தை பொய் போகாது இல்லையா? அதுக்கு ஆச்சாரியால் சொல்றார் அவசியம் பாவி மோட்சம்ங்கிறார். பகவத் தத்துவ ஞானத்துக்கு பகவான் அப்பொழுது அவதரிக்கிறதுக்கு ஹேதுவை சொல்லிவிட்டார். இதை அழகா விவரிக்கிறது திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம். சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் செவிப்பார் மணிசரே. இது ஒரு பாசுரம். சாதுக்களை ரட்சிப்பதற்கு அப்படின்னு சொன்னதை சாது ஜனத்தை நலியும்
துஷ்டனை ஒழிக்கிறதுக்காக அப்படிங்கிறதுனாலே கஞ்சனை சாதிப்பதற்கு கம்சனை வதம் பண்ணணும். வினாசாகிச்ச துஷ்கிருதா. கம்சனை ஏன் வதம் பண்ணணும்னால் பரித்ராணாய சாதுனா, யாதவர்கள் அக்குரூரர் போன்றவர்களை காப்பாற்றுவதற்காக. தர்ம சம்ஸ்தாபனம்னா என்ன நாள்? வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் என்கின்றது யுக தர்மம். பாகவதம் சொல்றது ஸ்ருண்வன் கிருணன் சம்ஸ்மரயம் ச சிந்தையன் நாமானி ரூபாணி ச மங்களானி தேனு பாகவதம் சொல்றது. அதைத்தான் ஆழ்வார் சொல்றார். யுக தர்மம் நாம சங்கீர்த்தனமா இருக்கிறதுனால இந்த நாம சங்கீர்த்தன ரூபமான தர்மத்தை லோகத்தில் ஸ்தாபிப்பதற்காக வேண்டி வேத முதல்வனா, வேதத்திலேயே சொல்லப்பட்ட முதல்வன் என்கின்றதுனால கிருஷ்ணனுடைய பரத்துவம் நிர்ணயம் பண்ணப்பட்டது. இந்த ஒரு அழகான சிறு பாசுரத்தில் காரணத்தை சொல்லிவிட்டார் இல்லையா? கம்சவதம் முக்கியம் என்று சொல்றது. கிருஷ்ணாவதாரத்தில், நரசிம்மாவதாரத்தில் எப்படி ஹிரண்யன் முக்கியமோ, ராமாவதாரத்தில் எப்படி ராவணன் முக்கியமோ, அதுபோல கிருஷ்ணாவதாரத்தில் முக்கியமான விரோதி கம்சன்தான். அந்த கம்சன் எல்லாரையும் விட துஷ்டன். ராவணனை விட துஷ்டன், ஹிரண்யனை விட துஷ்டன். ஏன் அவனை துஷ்டன்னு சொல்லணும்னா, ஹிரண்யன் ராவணன் கூட தபசு பண்ணி வரம் வாங்கி தான் துஷ்டத்தனத்தில் வந்தான். இவன் ஒரு நாள் தபசு பண்ண மாட்டான். ஒரு நாள் எந்த தெய்வத்தினிடத்திலையும் வரம் வாங்கல. பிறவியிலிருந்தே துஷ்டன். காலநேமிங்கிற அசுரனுடைய அம்சமாக பிறந்தவன். பிறந்து அவன் யாதவ சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணினான் மதுராபுரியில். யாதவர்கள் 5 லட்சம் குடிகளையும் விரட்டினான். குரு பிராஞ்சால கேகய பாரத தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களையும் அடக்கி தனக்கு அடிமைப்படுத்தின்றான். அதுக்கு வேண்டிய அசுரர்களையும் அசுரப்பிராயர்களான ஜனங்களையுமே தன்னுடைய உறவினனாகவும் மந்திரிகளாகவும் அமைச்சின்றான். அவன் காலத்தில் பல பேர்கள் அசுரர்கள் பூலோகத்திலேயே இருக்கிறார்கள். யாரு? பாணாசுரன், நரகாசுரன், இவர்களெல்லாம் பூலோகத்திலேயே வந்து ராஜ்யம் நடத்தின்றிருக்கிறார்கள். அவனுடைய காலத்தில் அசுர ஆவேசத்தினாலேயோ அசுர பிராயமாகவோ இருந்த துஷ்டர்கள் ஜராசந்தாதிகள், அப்புறம் துஷ்டர்களாக தோன்றிய கௌரவர்கள், இவர்கள் எல்லாரும் நிரவி பூமிக்கு பெரும் பாரமாக ஆகி அசுரர்களே மனுஷ ரூபத்தில் சஞ்சரிக்கிறார்கள் அப்படின்னு ஆன காலம். அதுதான் பூபாரம். அதை நீக்கணும். எங்கே பார்த்தாலும் மனுஷர்களை பார்த்தா மனுஷர்களாக தோணலை. தேவர்கள் அசுரர்கள்னு தனியாக பார்க்க வேண்டாம். அவளை பார்த்தாலேயே இதெல்லாம் அசுராம்சம், இதெல்லாம் தெய்வாம்சம்னு புரியும்னு பகவத்கீதையில ஒரு அத்தியாயம். சில பேர் பார்த்தா இது அசுராம்சம் நமக்கு தெரியும். ஐயோ தெய்வம் போல இருக்கே அப்படின்னு சில பேரை பார்த்தா புரியும் அப்படின்னு பகவானே சொல்றான். அப்போ என்ன ஆச்சுன்னா, எங்கே பார்த்தாலும் அசுராம்சமான ஜனங்கள் இடிக்கிறதும் கொட்டுறதும் வெட்டுறதும், பெரிய பெரிய மரங்களை வெட்டுறதும், பெரிய பெரிய கட்டடங்களை இடிக்கிறதும், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதும், சமூகமாக கொளுத்துறதும், பெரிய பெரிய நாட்டுகளை ஒழிக்கிறதுமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயுமே நிரம்பி லோகா சமஸ்தா சுகினோபவந்துனா என்னன்னே தெரியாது. அவரவர்கள் ஏன் இப்படி செய்கிறோன்னு தெரியாது. ஆனால் செஞ்சுட்டே இருப்பான். அடிப்பான், உதப்பான், கொளுத்துவான், எல்லாத்தையும் இடித்து தள்ளுவான். இது மாதிரி ஆயிடுத்துன்னா ஆரம்பம். இப்போ இந்த பருவா ஆரம்பம். இது அடுத்த பருவா. நேற்று வரையெல்லாம் ஆதி பருவா, இன்னைக்கு அம்சாவதரண பருவா ஆரம்பம். இந்த பருவா ஆரம்பிக்கும் பொழுதே ஏவம் சமுதிதே லோகே மானுஷே பரதர்ஷபா அசுராஹ ஜஜ்ஞிரே க்ஷேத்ரே ராத்யாந்து மனுஜேஸ்வரா. லோகம் பூரா மனுஷாலை பார்த்தாலே அசுராள் மாதிரி தோன்றது. அவர்கள் செய்கிற காரியங்கள். தேவலோகத்தில் அசுராலையே இல்லையா. அசுராளுக்கெல்லாம் பாத்தாள லோகம்தான். இருந்தாலும் தேவலோகத்துக்கு அடிக்கடி வருவா. மனுஷலோகம் தாண்டி தான் போகணும். ஆனால் மனுஷலோகத்தை கேர் பண்ண மாட்டான். அவளுக்கு வேண்டி சத்ரு இங்கே உத்திரம் கிடையாது. எப்படி தேவர்கள் நம்ம எதிரில் வரமாட்டாலும் அதுபோல அசுராலும் நம்ம எதிரில் வரமாட்டான்.
நம்ம இடத்துல உள்ள கண்ணியம் காரணம் இல்லை, நம்ம இடத்துல உள்ள அலட்சியம் காரணம். தேவர்களுக்கு அசுராளுக்கும் தான் கொண்டாட்டம். தேவர்களுக்கு அசுராளுக்கு எப்பொழுதும் கொண்டாட்டம். தேவர்கள்லாம் அசுராளை போய் அடக்குமா, அசுரர்கள்லாம் தேவர்களை அடக்குமா? இது சகஜமாகவே இருக்கிற ஒரு காரியமாக போயிடுது. ஆதித்யைர்ஹி ததா தைத்யாக பகுசோ நிர்ஜிதாயுதி ஐஸ்வர்யாத் பிரம்சிதா ஸ்வர்காத் சம்பூவோக்ஷிதா விகே. தேவர்கள்லாம் அசுரர்கள்லாம் அடிச்சு விரட்ட இந்த அசுரர்கள் எல்லாம் அங்கே இருக்க முடியாம அப்பனா எங்கேயாவது ஒளிஞ்சு வாழுவோம் அப்படின்னு நினைச்சுண்டு பூலோகத்தில் பல குடும்பங்கள்ல அசுரர்கள்லாம் மனுஷால பிறந்துட்டார்கள். பிறந்து என்ன செய்யக்கூடிய காரியம்னால் பூலோகத்தில் போய் வாழுவோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண காரியம். அசாதாரண காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், பூலோகத்தில் நிறைய தர்மம் நடக்கிறது, அது யஜ்யம் நடக்கிறது. அதனால்தான் தேவர்கள்லாம் கொழுத்து போயிட்டார்கள். நாம் பூலோகத்தில் போய் மனுஷ யோனிகளில் பிறந்து எல்லா தர்மத்தையும் எல்லா யஜ்யங்களையும் கெடுத்துட்டு தேவர்களிடத்தில் யுத்தத்துக்கு போனாதான் தேவர்களை அடிக்க முடியும் அப்படிங்கிறது அசுராளுடைய அவதார காரியம். முக்கியமான அவதார காரியம் என்று திட்டமிட்டு வந்திருக்கிறாளா. ஐஸ்வர்யாது பிரம்சிதா ஸ்வர்காது சம்தபூவோக்ஷிதா விக இக தேவத்வமிச்சம் தோ மானுஷேஷு மனஸ்வினः ஜஜ்ஞிரே புவி பூதேஷு தேஷு தேஷு அசுரா விபு ஜாதைரிக மஹீபால ஜாயமானைஷ்ச தைர்மஹி நசசாக ஆத்மனா ஆத்மானம் இயம் தாரயிதும் தரா. பூமி தேவிக்கு சர்வம் சகா, க்ஷமா, தரா, மஹி எல்லா பெயரும் உண்டு. மஹினா மகிமை வாய்ந்தவள். அப்படி இருந்த போலும் இந்த அசுரால தாங்க முடியல. தரா எல்லாத்தையும் நிர்வகிக்கிறவள். அப்பொழுதும் அசுர பாரத்தை தாங்க முடியல. சர்வம் சகா எல்லாவற்றையும் சகிச்சுக்கிறவள். இருந்தாலும் அசுராளுடைய கொட்டத்தை தாங்க முடியல. க்ஷமா எல்லாத்தையும் மன்னிக்கிறவள். இருந்தாலும் அசுரால மன்னிக்க முடியல. அதனால இப்படி என்ன பிறக்கிறா இப்போ கொஞ்ச நாளா, நம்ம என்ன செய்யறது என்று பூமி தேவியே பொறுமையை இழந்து ததோ மகி மகிபாலா பாரார்த்தா பயபீடிதா. இப்படியே ஜனங்கள் பிறந்தா என்ன ஆகிறது? பூமி தேவிக்கும் ஆசை பிரகலாதனை போல ஒரு குழந்தை சின்ன காலால் குதிச்சுண்டு நாராயணா நாராயணான் பஜனை பண்ணா அந்த உதைக்கே ஆசைப்படுறாளாம். குட்டி காலால் குழந்தை குதிக்கிறான், குதிச்சா அந்த குழந்தையினுடைய உதை தன் மேலே படாதான்னு அவள் ஆசைப்படுறா. சுதுர்லபாகா பாகவதாகி லோகே என்று பூமி தேவி தான் சொல்றா. பாகவதா லோகத்தில் துர்லபம். பாகவதார்கள் குதிச்ச ஆடி பாடி பஜனா பூமியை அதிர்றதேன்னு கவலைப்பட மாட்டாள். அவள் ஆடி ஆடி உழைக்கிய பூமியினால் உலகமே பவித்திரமாகும்னு ஆழ்வார்கள் பாடியிருக்கா இல்லையா? அது பூமி தேவிக்கு சந்தோஷமா இருக்கு. அது போக பொதுவாக எங்க பார்த்தாலும் பூமி தேவியை படுத்துற பாடு இப்போ அதெல்லாம் ஒரு முன்னேற்றம். அதெல்லாம் நான் குறை சொல்லலை. நான் எப்போதுமே நான் குறை சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் நினைக்கக்கூடாது, யாருமே நினைக்கக்கூடாது. அப்படி கதை சொல்லும்போது சொல்லத்தான் சொல்லுவேன். பொதுவாக அந்த நாள்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்தாலேயே தடாம்புடான்னு நடந்தாலே பூமி அதிர நடக்கக்கூடாது, பூமி தேவி அதிர நடக்கக்கூடாது அப்படி நீ எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லி கேட்டிருக்கும். அதுவும் பொம்மநாட்டிகள் வீசி நடந்தால் உஷார்படுத்துவா, பொம்மநாட்டி மாதிரி நட அப்படின்பா. இப்போ பூமி படுற பாடு அண்டர் கிரவுண்டில் அவள் பெரிய பெரிய குழாய்களாம் இறக்கி கீழே இருந்து தண்ணீரை வெளியில் எடுத்து பெரிய பெரிய ட்ராம் வண்டியெல்லாம் போய் பெரிய பெரிய வண்டிகள் பெரிய பெரிய கல்லெல்லாம் உருட்டி பெரிய பெரிய கட்டடங்களை இடித்து பெரிய பெரிய மரங்களை சாட்சி இப்போ நடக்கிற அவ்வளவு காரியங்களும் அதற்கான சூர யந்திரங்களும் செய்கிற காரியங்களை பார்த்தா பூமி தேவிக்கு உடம்பு வலிக்குமோன்னு நம்ம பாட்டி நினைச்சதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு.
ஆனால் அப்பேற்பட்ட முன்னேற்றங்கள் பண்ணலைன்னா இவ்வளவு பெரிய பில்டிங்லாம் கட்ட முடியாது. எவ்வளவு அற்பார்ட். அப்போல்லாம் நேர வீதியில் தானே நேர ஒரு பல்லாங்கு வீதின்னு போகும். இப்போ நம்ம சொர்க்கம் வரையிலும் போயிடுவோம் போல இருக்கு. அதனால் 7 அடிக்க மாளிகை, 12 அடி, 13 அடி மாளிகை, 13 மாளிகைகள்லாம் இன்னமும் நிறைய. எர்ணாகுளம் கொச்சின் சைடில் பார்த்தேன்னா சமுத்திர கரையில் உள்ள மாளிகைகள்லாம் பார்த்தா இது சிருஷ்டி பண்ணப்பட்ட மலை மாதிரி. அங்கே போய் வாழ்ந்துட்டு இருந்தா தேவலா போயிட்டா தேவலை, இல்லைன்னா தண்ணீர் வராப்பில் இருந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கி என்னவோ அண்டர்கர் உள்ளேருந்து தண்ணீர் வருது, சில சமயம் வரலன்னு சொல்கிறா. அப்போ மாடியில் இருக்கிறவாளாம் கீழே இறங்குறதா? யாருமே சௌச்சத்துக்கெல்லாம் வேண்டிருக்கமே தண்ணீர், இல்லை வேறு ஏதாவது வகைகள் பண்ணுறதா? அதெல்லாம் எனக்கு அனாவசியமாக கவலை. பேசாமல் பாகவதம் படித்து நான் உட்காந்துருக்கக்கூடாதோ? இன்றைக்கி இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதே கொஞ்ச நாள் ஒரு 50 வருஷம் போச்சுன்னா அன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு இந்தியா எப்படி இருக்குமோ, அன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம், இன்றைக்கி உள்ள பொருளாதாரம் தானே இவ்வளவும் பண்ண முடியாது செய்கிறது. அன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன ஆகுமோ, அப்புறம் நிவேஷம் பண்ண கூட நம்ம கையில் காசு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சில எப்போதுமே வயசான வாழ்க்கை கவலை உண்டு. எனக்கு இப்போ 80வது ஜெயந்தி தானே நடக்கிறது. ஜாதீரிக மகீபாலே இப்படி பாரார்த்தா பயபீடிதா. பூமி தேவி பாரம் தாங்காம பயப்பட்டு போய் பசுமாடு ரூபத்தை எடுத்துண்டு பிரம்மதேவன் இடத்துல வந்து கண்ணீர் விடுறா. ஜகாம சரணம் தேவம் சர்வபூத பிதாமகம் சா சம்விருதம் மகாபாகைஹி தேவத்விஜ மகர்ஷிபிஹி ததர்ச தேவம் பிரம்மாணம் லோககர்த்தாரமவ்யயம் கந்தர்விஹி அப்சரோபிச்சே தெய்வகர்மசு நிஷ்டிதைஹி வந்தியமானம் முதோபேதைஹி வவந்தே சைனமேப்த்ய சாகா அத வித்யாபயாமாசே பூமிஸ்தம் சரணார்த்தினி சந்நிதௌ லோகபாலானாம் சர்வேஷாமேவ பாரதா. பிரம்மலோகத்தை சொல்றா. உயர்ந்தது இல்லையா பிரம்மலோகம்? பரார்த்தத்வய காலம், அழியாமல் இருக்கக்கூடிய லோகம். மும்மூர்த்திகளில் பிரதானமானவர் பிரம்மா, சிருஷ்டிகர்த்தா, வேதஸ்வரூபன், ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வராம்சமாக இருக்கக்கூடியவர். சமஸ்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வரம் கொடுக்கிறவர். தேவர்களுக்கெல்லாம் தர்மத்துக்கு பலனாக வரம் கொடுக்கிறவர்கள், அசுரர்களுக்கெல்லாம் தவ வலிமையினால வரம் கொடுக்கிறவர். ஜெகன் நிர்வாகர். சாட்சாத் பகவான் அவதாரம் பண்ணணும்னா கூட பிரம்மா பிரார்த்திச்சுண்டா தான் வருவர். அதனால எல்லாரும் பிரம்மாவை முன்னிட்டு தான் பகவான் இடத்துல போகணும். பிரம்மாவின் இடத்துல தான் தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், யட்சர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், இப்போ வர பூமி தேவி உள்பட பிரம்மதேவன் இடத்துல தான் போய் சொல்லிக்கிறார். பிரம்மா க்ஷீராப்திக்கு இத்தனை பேரையும் அழைச்சிட்டு போய் க்ஷீராப்தியில் போய் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாரா. ஆனால் பகவான் சில சமயம் காட்சி கொடுப்பார், காட்சி கொடுக்க மாட்டார். சில சமயம் பிரம்மாவின் இடத்துல மட்டிலும் பேசிட்டு போயிடுவார். சகஜமாக அவதாரத்தில் பேசுறது மாதிரி சாட்சாத் பகவான் பேச மாட்டார். அவதாரத்தில் என்ன, ஒரு குகன் வந்தாலும் பேசுவர், துரியோதன எதிரிலையும் வந்து நிற்பர். சாட்சாத் நாராயணன் அதில் பொறுக்கி எடுத்து பிரம்மதேவனிடத்துல அதுவும் சமாதியில தான் பேசுவர். கிரம் சமாதூ ககனே சமீரிதாம்னு கிருஷ்ணாவதாரத்தில். நரசிம்மாவதாரத்தை சொல்லும் பொழுது அரூபா மேகனீஸ்வனார், யாருக்குமே தரிசனம் கொடுக்கல, அசரீர வாக்கில் தான் பேசினார். அப்படின்னா மனுஷாளுக்கு எப்படி தெய்வம் துர்லபமோ அதுபோல தெய்வத்துக்கும் நாராயணன் துர்லபம். அவ்வளவு சுலபமாக அவர் இருக்கும் இடத்துக்கே போக மாட்டார். இவ்வளவு தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், யட்சர்கள் எல்லாரோடையும் எல்லாருடைய குறைகளையும் கேட்கிறவராகவும் அவரவர்களுக்குரியதாகிய தர்ம பலனையோ தவ பலனையோ கொடுக்கிறவராகவும் லோக நிர்வாகராகவும் அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறவருமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன்
பகவானிடத்துல இவ்வளவு பேர்களையும் அழிச்சுண்டு போறார். அப்போ முதல் பூமி தேவியை பார்த்ததும் கேட்கிறார், யதர்த்தம் அபிசம்பிராப்தா மத்சகாசம் வசுந்தரேகே ததர்த்தம் சந்நியோக்ஷ்யாமி சர்வானேவ திவௌகசா ஸ்வை ஸ்வைஹி. பூமி தேவியை பார்த்து, எதுக்காக நீ வந்திருக்க? வந்த காரியத்தை நீ சொன்னியானா அதுக்கு மேலே வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று பிரம்மதேவன் சொன்னதும் பூமிதேவி தன்னுடைய குறைய சொல்லேண்டா. எங்கு பார்த்தாலும் அசுரப்பிராயமான மக்கள் ஆசுரமான காரியத்தை செய்கிறாளே தவிர லோகக்ஷேமார்த்தமான சாத்விகமான காரியங்களை காணுமே. அப்படி இருக்கே, நீங்கள் கவனிக்கலையா பூலோகத்தை? அதை திருத்த வேண்டாமா அப்படின்னதும், அப்படியா, திருத்த வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதை எதையுமே நானாக எதையும் செய்ய முடியாது. உன் சம்பந்தப்பட்டவரேனும் தேவர்கள் சம்பந்தப்பட்டவரேனும் நான் ஜெகத்தாதாவாக இருக்கேனே தவிர என்னையும் நியமனம் பண்ணக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறதுனால பகவானிடத்தில் போய் விண்ணப்பிச்சு போம். எல்லாரும் வாருங்கள், பகவானுடைய திவ்ய தாமத்தில் போய் பகவானிடத்தில் விண்ணப்பிச்சு போம். பூலோகத்தில் எப்போ அசுரர்கள் அம்சமாக ஆங்காங்கு உலகம் பூரா பிறந்திருக்கிறார்களோ, இப்போ அவர்களை அடக்கணும் அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் பூலோகத்தில் ஆங்காங்கு பிறக்கணும், ஆங்காங்கு ராஜ குடும்பங்களில் பிறக்கணும். பிறந்துதான் அந்த அசுரர்களை அடக்க முடியும். அவர்கள் மனுஷர்களாக எப்போ பிறந்துட்டார்களோ தேவர்கள் பிறக்கணும். எதுவுமே பகவானிடத்தில் விண்ணப்பிச்சு போம் என்று தேவர்களை அழைத்து கொண்டு க்ஷீராப்திக்கு வரா. ஸ்வை ஸ்வைரம் செய்கி பிரசூயத்வம் யதேஷ்டம் மானுஷேஷு ச அத சக்ராதய சர்வே ஸ்ருத்வா சுரகுரோர்வசः தத்யம் அர்த்யஞ்ச பத்யஞ்ச தஸ்ய தே ஜக்ருஹுஸ்ததாயாக. இதுதான் நல்ல யோஜனை, உண்மையானது, சால்ஜாப்பு இல்லை. அதனால் தத்தியம் பயனுடையது, பயனற்ற சொல்லி இல்லை. அர்த்தியம் தேவர்களுக்கும் லோகத்துக்கும் ஹிதம் வேணுமானா பத்தியம். நாமும் அவதாரம் பண்ணணும், பண்ணாதான் இந்த அசுரத்தனத்தை திருத்த முடியும். இல்லாத போனால் அசுரத்தனம் பரவிடுத்து பூமியில். அப்போ என்ன செய்யலாம்னா, அததே சர்வசோம்சைஹி ஸ்வைர்கந்தும் பூமிம் கிருதக்ஷணாக நாராயணம் அமித்ரக்னம் வைகுண்டம் உபசக்கரமுகு. எல்லாருக்கும் மேற்பட்ட சர்வீஸ்வரனா இருப்பதனால நாராயணனை சரணாகதி பண்ணினார்கள். மேலே என்ன செய்யணும்? அசுரர்களை எதிர்த்து தேவர்களும் மனுஷியானா பிறந்துவிட்டதுனால மட்டிலும் காரியம் சாதிச்சிட முடியாது. எப்படி தேவலோகத்தில் யுத்தம் நடந்தாக தேவர்களை காட்டிலும் அசுரர்கள் பலசாலிகளோ, அதுபோல பூலோகத்தில் மனுஷாலையும் பலசாலிகளா இருப்பா. ஜெயிக்கணுமானா நமக்கு ஒரு பெரிய துணை வேணும். பகவான் தான் இந்த காரியங்களை செய்யத்தக்கவன், செய்ய வேண்டியவன். அதனாலே அவனிடத்தில் விண்ணப்பிச்சுக்கிறார்கள். எப்போ பகவான் சுபாவம் என்னன்னா, எப்போ உனக்கு வேணும்னு நினைக்கிறையோ அப்போ வருவார். எல்லாரிடத்துலையும் நெருங்கி பழக மாட்டார், எல்லாரோடத்துலையும் இருக்கவும் மாட்டார். எப்போ அவசியம் வேணுமோ தானே தன் காரியத்தை செஞ்சுப்பேன் அப்படிங்கிற வரையிலும் தலையிட மாட்டார். நம்மளால திரௌபதி சரணாகதி மாறுதான். எல்லார் விஷயத்திலையும் என்ன செய்யறதுன்னு கையை தூக்குற காலத்தில் நிற்பார். அவளா செஞ்சுப்பால் போல இருந்ததுன்னா விட்டுவிடுவார். அதுபோல இப்பொழுது தேவர்கள் எல்லாரும் திட்டமிட்டு இப்போதான் எப்படி ராவண சம்ஹார விஷயத்தில் எல்லாரும் அந்தரத்தில் நின்றுண்டு நமக்கு கதி இல்லையேன்னு பேசினார்னு வருது. கதி இல்லைன்னு பேசினாள்ங்கிற டயம் வந்ததுமே ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுஹு அப்படிங்கிறார். ஆகாசத்தில் பெருமாள் தெரிஞ்சாருங்கிறா வால்மீகி ராமாயணத்தில். க்ஷீராப்திக்கு போனார், அங்கெல்லாம் வேண்டினார், அதெல்லாம் இல்லை வால்மீகி. ஏன்னா க்ஷீராப்தியில் தான் இருக்காரான்னு பெருமாள்.
ஏன்னா அங்க போயும் உனக்கு நம்பிக்கை இல்லையானா பார்க்கடலை தான் பார்த்துட்டு வரலாம். வீட்டு வாசல்ல தூணிலையும் நம்பிக்கை இருந்ததுன்னா உங்காத்து தூணில இருந்தே அவர் வந்துடுவார். அதனால ராமாயணம் க்ஷீராப்திக்கு போனாருங்கிறத சொல்லலை. இவள் எந்த இடத்துல நம்மளை யார் காப்பாத்துவா அப்படின்னு பேசினாருங்கிறார். ரட்சகன் வேணுங்கிற எண்ணம் வந்ததுமே எதிரில் பார்த்தா நிற்கிறார். அதனால அதை அழகா ஆரம்பிக்கிறது ராமாயணத்துல, ஏதஸ்மின் அந்தரே, என்னை யார் காப்பாற்றுவான்னு நினைக்கிற சமயம் அப்படின்னு. அதுபோல இங்கே மகாபாரதமும் அதைத்தான் சொல்றது. இப்போ இவர்கள் நமக்கு யார் ரட்சகன் அப்படின்றதுமே எஸ்ஸ சக்கரகதாபாணிகி பீதவாசாசிதி பிரபா பத்மநாபகா சுராரிக்னஹ பிருதுச்சார் வஞ்சிதேக்ஷணஹ பிரஜாபதி பதிர்தேவஹ சுரநாதோ மகாபலஹ ஸ்ரீவத்சாங்கோ கிருஷிகேசஹ சர்வதைவத பூஜிதஹ தம் புவசோதனாயேந்திர உவாச புருஷோத்தமம் அம்சேன அவதரேப்தியேவம் ததேப்தியாகிஜதம் ஹரிஹி. நீலமேக சியாமணனாய் பீதாம்பரதாரியாய் சங்கச்சக்கர கதாதரனாய் அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகனாய் சர்வாபரண பூஷிதனாய் கோட்டி சூரிய பிரகாசனாய் பகவான் காட்சி கொடுத்தார். பிரம்மாவுக்கும் பிரம்மா அப்படிங்கிறால் பிரஜாபதி பதிர்தேவகா, இவ்வளவு தேவர்களுக்கும் தலைவன் ஸ்ரீவத்சாங்கன் ரிஷிகேசன், சர்வ தேவதைகளாலேயும் பூஜிக்கப்படுகின்ற பெருமாள். அவனிடத்துல பிரார்த்திச்சென்றார்கள். பூமியில ஒரே சாக்கடையா போயிடுத்து. பூவகா சோதனாயச்ச, எல்லாத்தையும் கலப்பி ஆகணும் எங்க பார்த்தாலும். ஏன்னு என்ன சாக்கடைனா அசுர சாக்கடை. இதெல்லாம் கிளீன் பண்ணியாகணும். இல்லை திவ்ய தேசங்கள்லாம் இருக்க, நீர் அவதாரம் பண்ணி கிளீன் பண்ணாதான். சோதனாயேன்னு பதாங்க சுத்தி பண்ணணுமானா நீர் அவதாரம் பண்ணி வந்தாதான் என்று பிரார்த்திச்சென்றார். பகவானும் ததேதி ஆக, சுருக்கமாக முடிஞ்சிடுது. அப்படியே ஆகட்டும் என்று சொல்றார். பீடிகை இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், கதை முடிஞ்சிடுது. இனிமே அவதாரம், அவதாரத்துக்கு வேண்டிய பீடிகை நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன். இது பரித்ராணாய சாதுனாம் விநாசாகி, அதுவும் பாரத ஸ்லோகம் தானே, பகவத்கீதையில் தானே வருது. அது இப்பொழுது சொல்றார். அனுகிரகார்த்தம் லோகானாம் விஷ்ணு லோக நமஸ்கிருதா வசுதேவாத்து தேவிக்யாம் பிராதுர்பூதோ மகாயசா. பகவான் அவதாரம் பண்ற இடம் ராஜதானி ததசாபூத் சர்வ யாதவ பூபுஜாம் மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி. வடமதுரை வடமதுரை என்று சொல்லும்படியாக யமுனை கரையில் அமைஞ்ச ஒரு புராதன நகரம். அந்த நகரம் யாதவ சாம்ராஜ்யம். பாகவதமே சொல்றது, ராஜதானி ததசாபூ சர்வே யாதவ பூபுஜா. யது மகாராஜன் சந்திரவம்சத்து ராஜாதான். புரூரவ சக்கரவர்த்தி யது மகாராஜனுக்கு ராஜ்யம் கிடையாது அப்படின்னு சொன்னாருன்னு வருதே தவிர, அப்புறம் சொத்து விபாகம் பண்ணும் பொழுது யது மகாராஜனுக்கு சொத்து கொடுத்தார் அப்படின்னு வரதுனாலே யாதவ சாம்ராஜ்யம் ஏற்பட்டது. யாதவ அப்போ போஜ விருஷ்ணி அந்தக அப்படிங்கிற 3 தேசமும் சேர்ந்து யாதவ சாம்ராஜ்யம். இப்பொழுதும் அதெல்லாம் யாதவ சாம்ராஜ்யம் இப்போ இருக்கு. அதெல்லாம் அதுக்கெல்லாம் வேற பெயர், குவாலியர், ஆக்ரா, மதுரா அப்படின்னு பேர் இப்போ வரிசையா. அதுல போஜ தேசம் அப்படிங்கிற தேசத்துக்கு ராஜா தான் கம்சன், கம்சனுடைய அப்பா உக்ரசேனர் என்கின்றவர். மதுரா யாதவ சாம்ராஜ்யமா இருக்கிறதுனால சூரசேனர் அப்படிங்கிறவர் தான் இங்க அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். சூரசேனர் சூரன் அவருடைய புள்ள வசுதேவர். வசுதேவர் ராஜா. அவர் வசுதேவர் பிறக்கும் பொழுதே தேவதுந்திபி முழக்கித்தான். தேவகள்லாம் என்ன என்ன இந்த குழந்தைக்கு போய் தேவதுந்திபி முழைக்கணும். இல்ல, இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்காக இப்ப பிறந்திருக்கான் இல்லையா, இவனுக்கு பிறக்க போற குழந்தைக்காக இப்பொழுதே துந்திபி முழைக்கினோம் அப்படின்னால் அதுல இருந்து அவனுக்கு ஆனக துந்திபி
அப்படின்னு பெயர் வசுதேவருக்கு. வசுதேவர் அப்படிங்கிறதும் பெயர் அவருக்கு. அந்த வசுதேவர் இங்குதானே ராஜ்யம் நடத்தின்னு இருந்தார். அவருடைய ராஜ்யத்தை எல்லார் பக்கத்து ராஜ்யங்கள் எல்லாம் புடுங்கி தன் ராஜ்யத்தை பெருசுபடுத்துறதுங்கிறது கம்சனுடைய வழக்கம். போஜ தேசத்து ராஜா தான் அவன். அப்புறம் அந்தகம் விஷ்ணி, இந்த 3 தேசத்தையும் கைப்பற்றி தானே பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு உக்ரசேனரை பேருக்கு உட்கார வச்சு விட்டு ராஜ்யத்தை நடத்தின்னு இருக்கிறான் கம்சன். அவனுக்கு ஒரு சித்தப்பா உண்டு தேவகன், அவனையும் வாழ விடலை. வசுதேவரையே தனக்கு கைக்குள்ள போட்டுனுட்டான். ஜீவனாம்சம் கொடுத்து விட்டு அவனுக்கு ஒரு மாளிகையில் உட்கார வச்சிருக்கிறான். இவனை எதிர்க்கிறதுக்கு சக்தி தேவர்களுக்கே கிடையாது. கம்சனை எதிர்க்கிறது இவர்கள்லாம் எப்படி எதிர்க்க முடியும்? கம்சனுடைய பிரபாவத்தை சொல்றார். முக்த கச்சசிகாக கேச்சிதி பீதாஸ்ம இதி வாதினகாங்கிறார். தேவர்கள்லாம் போராடி அவர்களுக்கு சிண்டு அமர்ந்தது தெரியாம, கச்சா அமர்ந்தது தெரியாம ஓடினார்கள் தேவர்கள் எல்லாம். அப்படி தேவர்களே அழிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய கம்சனை மனுஷன் எதிர்க்க முடியாது இல்லையா? வசுதேவருக்கு அவ்வளவு பிரபாவம் கிடையாது. ஆகினாலே தன்னுடைய ராஜ்யத்தை அவனிடத்துல கொடுத்து விட்டு தனக்கு ஏதோ ஜீவனாம்சம் வாங்கிட்டு ஒரு மாளிகையில இருந்துட்டு இருக்கிறார். நம் வரையிலும் வம்புக்கு வராத வரையிலும் சரின்னு. இப்போ அவன் தம்பி தேவகன், உக்ரசேனருடைய தம்பி தேவகன், அவனுக்கு ஒரு பொண்ணு தேவகிய கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கம்சனுக்கு. சித்தப்பா பொண்ணா இருக்கிறதுனால இந்த வசுதேவனுக்கு கொடுத்தா போச்சு. என்ன தன் கைக்குள்ள போட்டுருக்கிற ராஜா தானே என்று பார்த்து தேவகியை வசுதேவருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு உடனே ஏராளமான சீதனம் தங்கைக்கு பண்ணியிருக்கிறது மாதிரி கூடையா சில சாமான்கள் எல்லாம் சீர் எடுத்துன்னு வரும்படி பண்ணி பெரிய ஊர்வலம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, சாதாரண வீணா வேணும் மிருதங்கள்லாம் ஓசை கேட்காது. ஆகினால நல்ல பெரிய பெரிய பேரி கொட்டு மோளங்கள்லாம் அட்டிக்க சொல்லி தானே அந்த சாரதியை நகர்த்தி விட்டு அந்த ரதத்தில் ஜம்ப் பண்ணி ஏறி உட்கார்ந்து கொண்டு தங்கையினிடத்தில் அபிமானம் உடையவனை போல அந்த தேரை ஓட்டி கொண்டு இப்படி வரும்பொழுது தெய்வத்துக்கே அடுக்கலை. உடனே ஆகாசத்துலேருந்து அட அல்பாயசே அப்படின்னு தெய்வம் அந்த அசரீர வாக்கு கேட்கிற. அஸ்யாஸ்த்வம் அஷ்டமோ கர்ப்பகா ஹந்தாயாம் வகசே அபுதா. ஏ மூடா, யாரு தேர்ல உட்கார வச்சு ஓட்டின்னு போகிறையோ அவளுடைய 8வது கர்ப்பம் உனக்கு மிருத்யு அப்படின்னதும் உடனே துள்ளி எழுந்துண்டான், வாழை உருகி உண்டான், தேவகியினுடைய பின்னலை கையில பிடிச்சான், அவள் தலையை சீவிடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஜனங்கள்லாம் கதறார்கள், ஓடுறார்கள், தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. கை பிடிச்சு விட்டதுனாலே வசுதேவனுக்கு கடமை கம்சனுடைய கையை பிடிச்சி நிறுத்தி, ஒரு பாவமும் அறியாதவள், இவளை போய் வெட்டாது, இவளாலும் உனக்கு ஆபத்து இல்லை, என்னைக்கு இருந்தாலும் 6லேயும் சாவு 100லேயும் சாவு, நல்ல பேரோடு இருக்கணும், கொலகாரன்னு பேர் வாங்கக்கூடாது. நீயோ உத்தம குணம் உடையவன், நல்ல ராஜான்னு பேர் வாங்கியிருக்க, இப்போ ஏற்பட்ட ஒரு அதமமான காரியத்தை செய்து கெட்ட பேர் வாங்கியாவது 100 வருஷம் இருக்கணுமா? சாதுக்கள் பிறர் வாழ தன் உயிரை கொடுப்பார்கள், பிறர் உயிரை வாங்கியாவது தான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே வாழ்ந்தாலும் உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்துட போகிறோம்? எப்போ பிறந்தோமோ சாவு நிச்சயம். என்னென்ன நீதிகளை வேதாந்தங்களை சொன்னாலும் அவன் கேட்கிறதா இல்லை. தேவகியை வெற்றிவிடுவான் போல இருக்கு. அதனால சொன்னால் இவளால் உனக்கு ஆபத்து இல்லை, இவளுக்கு பிறக்கும் கூடிய குழந்தைகளால் தானே, அந்த குழந்தைகளை உன்னிடத்துல கொடுத்து விடுறேன்னு இவளை விட்டுடு என்று சொன்னதும் நல்ல வேளையாக வழிக்கு வந்தான். ஆனால் இவர்களை ஜெயிலில் போட்டு கல்யாணத்தன்னிக்கே காராகிரக பிரவேசமாக ஆயிடுத்து. ஜெயிலே கிடக்கார்கள். கம்சன் மிகவும் துஷ்டனா நடக்கிறான். ஜெயிலே 1 வருஷமாகி அவளுக்கு ஒரு பிரதம கர்ப்பம் உண்டாச்சு. குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை போயிடும், கம்சன் வதம் பண்ணிடுவான்னு தெரிஞ்சா கூட கீர்த்திமான்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு உச்சி முகந்து சந்தோஷப்பட்டு சத்தியசந்தனா இருக்கக்கூடிய
வசுதேவன் அந்த குழந்தையை வாங்கிண்டி கம்சன்கிட்ட போய் கொண்டு கொடுக்க வரான். கம்சன் வசுதேவனுடைய சத்திய நிஷ்டையையும் சமத்துவத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இந்த குழந்தையால எனக்கு ஆபத்து இல்லை, இதை எடுத்துன்னு போ, 8வது சிசுன்னு சொன்னதுனால இதை எடுத்துன்னு போன்னு திருப்பி கொடுத்துட்டானே தவிர, ஆனால் அசத்துகளுக்கெல்லாம் ஸ்திர புத்தி கிடையாது. அதை கிளப்பி விடுறதுக்கும் ஆள் இருப்பான் அந்த காலத்தில். அதனால பொழுது போயின்று இப்படி ஊரை சுற்றின்னு இருக்கிற ஒருத்தர் அங்கேன்னு வந்தார். அவர் சொன்னார், ஏன்பா அப்படி அனுப்பிச்சு விட்ட, தெய்வ வாக்கே பரோட்சமாக இருக்கும், ஏன் நாள் 8வது அப்படின்னு 8வதுன்னு நினச்சின்னா உட்காந்துருக்காதே, தலைகீழே எண்ணினா முதலே 8ஆ இருந்தாலும் இருக்கும், அது என்னவோ ஏதோ என்று கிளப்பி விட்டுட்டு போயிட்டாரா. உடனே திருப்பி அங்கேன்னு வந்தான். முதல் குழந்தைகையே பிடிச்சி அடித்து கல்லில் மோதி கொலை பண்ண. இதுபோல வருஷம் ஒரு குழந்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் பிறக்க, மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்த வயிற்றில். தேவகியை போல கஷ்டப்படுறவள் உத்தரம் கிடையாது. 6 குழந்தைகளை கல்லுன மோதி அப்படி கதி கலங்கி இருக்கும் பொழுது 7வது குழந்தையாக ஆதிசேஷன் ஆவிர்பவிச்சார். உடனே அனந்த பத்மநாபன் விஷ்ணு மாயையை கூட்டு இந்த குழந்தைய ரோஹிணி அப்படிங்கிற வசுதேவனுடைய மூத்த மனைவி கோகுலத்தில் இருக்கிறாளே, அவளுடைய வயிற்றில் கொண்டு சேர், நீ யசோதையினுடைய கன்னிகையாக அவதரி, அடுத்தபடியாக நான் அவதரிக்கிறேன் என்று நியமிக்க தேவியும் அப்படி செஞ்சாள். குழந்தை அபர்ஷனாயிடுத்தனி எல்லாரும் நினைச்சின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை ரோஹிணி கர்ப்பத்தில் இருந்து தோன்றினான். அவனுக்கு தான் பலராமன் என்று பெயர். மகாபாரதத்தில் கடைசி வரையிலும் வரப்போறார். இந்த பலராமனுடைய வைபவம் க்ஷீரம் சர்க்கரையேவேன்னு சொல்கிறாரு தேசிகர். அதுபோல் சர்க்கரை போட்ட பால் மாதிரி கிருஷ்ண கதையில் கூட வந்துட்டே இருப்பார். அதுக்கு பிறகு 8வது கர்ப்பம் தேவிக்கு சோபிக்கிறா. கம்சனகேன்னு வந்து பார்த்தா, அவளுடைய அங்க காந்தியை பார்த்து விட்டு பயந்து போயிட்டான். அப்புறம் என்ன உட்காரான், எழுந்திருக்கிறான், நேல கொள்ளல. கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்று நெடுமாலேன்னு புத்திரன்னு சொல்லித்தா, கர்ப்பம்னு சொல்லித்தான் வேற விசாரணை. அஸ்தியாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்பகான்னு சொல்லியிருக்கிறதுனால பிறந்தா தான் எனக்கு சாவுங்கிறது இல்லை, கர்ப்பம் உண்டாயிட்டாலேயே எனக்கு சாவு தான். ஆகினால அநேகமாக இன்னைக்கு போயிடுவேனோ என்னவோ, அநேகமாக ராத்திரி போயிடுவேனோ என்னவோ, அநேகமாக பொழுது விடிஞ்சதும் போயிடுவேனோ என்னவோ என்றே எண்ணத்தில் ஒடுங்கி போகிறான் அவன். இந்த சமயம் பார்த்து தேவர்கள் எல்லாம் தேவிகையை பார்க்க வந்து, இன்றையோட உன் கஷ்டம் ஓஞ்சிடுத்துமா, கல்யாணம் ஆன நானா எவ்வளவு கஷ்டப்பட்ட, இனிமேலும் உனக்கு கஷ்டம் உண்டா? ஏ ததோ ஜகன் மங்களம் அச்சுதாம்சம், ஜகத்துக்கே மங்களத்தை தரக்கூடிய பூர்ண பரமாத்மா உன் கர்ப்பத்தில் இருக்கிறதுனால உன்னை தரிசனம் பண்ணினாலேயே கோவில் தரிசனம், நீயே ஆலயம், அதனால உன்னை தரிசனம் பண்ண வந்தோம் என்று சொல்லிவிட்டு கர்ப்பத்தில் உள்ள பகவான ஸ்தோத்திரம் என்றார்கள். சத்தியம் விரதம் சத்யபரம் த்ரி சத்தியம் சத்யஸ்ய யோனிம் நிகிதஞ்ச சத்யே ஏ சத்யஸ்ய சத்யம் ரித சத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. சத்யஸ்வரூபன் நீ, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரிக்கிறாய். யார் சத்தியசந்தர்களோ அவர்கள்தான் உன்னை சாட்சாத்கரிக்க முடியும். விவகாரத்தில் சத்தியமான பிரபஞ்சத்துக்கு பரமார்த்த சத்தியமான காரணமாக நீ இருக்கிறாய். ரித்தம் சத்தியம் என்கிற இரண்டும் உன்னுடைய கண்களாக இருக்கு என்றெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, நீ லோகத்தில் அப்பேற்பட்ட அநேக அவதாரங்களை செய்கிறாய். மத்ஸ்யாஸ்வ கச்சப நிருசிம்ம வராக கம்சராஜன் விப்ரவிபுதேஷு கிருதாவதாரக தம் பாசினஸ்திரிபுவனஞ்சயதாதுனேச பாரம் புவோகரே யதுத்தம வந்தனம் தேயே. மத்ஸ்யகூர்ம வராகாதி ஜலஜந்துக்களாகவும் வராக நரசிம்மாதி பிராணிகளாகவும் ஸ்ரீராமம் முதலிதான ராஜரூபத்திலேயும் பிருத்து முதலிய ராஜரூபத்திலேயும் கபிலர் தத்தாத்திரேயர் முதலிய பிராமண ரூபத்திலேயும் வியாச ரூபத்திலேயும் பல்வேறு அவதாரங்களை செய்யக்கூடிய நீ இப்பொழுது எது குலத்தில் யாதவ குலோத்தம்சனாக அவதாரம் செய்கிறாய்.
அவதாரம் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்தவாமிங்கிறபடி எல்லா தர்மமும் ராமாவதாரத்தில் காண்பிச்சுட்டதுனால இப்போ என்ன பாக்கி இருந்ததுன்னால், பாகவத தர்மத்தை காட்டுறதுக்காக கலவு ஜனிஷ்யமானா நாம் இந்த கலியில் பிறக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் இதுதான் கதின்னு காட்டணும் என்பதற்காக வேண்டி ஸ்ருண்வன் கிருணன் சம்சுமரயம் சிந்தயன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே கிரியாசு யத்வத் சரணாரவிந்தயோகோ ஆவிஷ்டசேதாக நபவாய கல்பதே. கதாசிரவணம், நாம சங்கீர்த்தனம் முதலியவைகளை செஞ்சு கொண்டு நமக்குன்னு என்ன தொழில் அமைஞ்சதோ அந்த தொழிலை நேர்மையாக செய்து கொண்டு அதில் வரக்கூடிய வருமானத்தால் திருப்தியை அடைஞ்சு கொண்டு எப்பொழுதுமே சத் சங்கத்தில் இருந்தால் போரும். நாம் ஒன்றும் பெரிய சாதனைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கலி வந்ததுனாலும் ஒரு லாபம் நமக்கு என்னன்னா, சாதனைகள் வேண்டாங்கிறது தான். அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி அலம் ஞானகதாலாபைஹி பக்தி ரேகைவ முக்திதா. பக்தி ஒன்றே போரும் அப்படின்னு ரிஷிகளே நிர்ணயம் பண்ணிட்டு போயிட்டா பகவானுடைய அவதாரத்தினுடைய நோக்கம்னு அதுதான். ஏன் அப்படின்னா, கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். மாமேகம் சரணம் வரஜேன்னு சொல்ல வந்தான். அது நிற்க, அதில் திடனிஷ்டை நமக்கு இருந்தா போரும். இதுதான் பாகவத தர்மம். இதை நிர்ணயிச்சு லோகத்தில் மக்களிடத்தில் மகாபாரதம் பூரா அதுதானே. என்னால் எத் கோவிந்தேதி சுக்ரோஷ. பாரதம் லட்சம் கிரந்தமும் தூது போனது, யுத்தம் நடத்தினது, எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னு கேட்டால் அந்த திரௌபதி கோவிந்தான்னு கத்தினாள். அப்படிங்கிறதுனால லட்சம் கிரந்தம் மகாபாரதமும் இந்த கோவிந்த நாமத்தினுடைய மகிமை தானே சொல்றது. அதுதான் இந்த அவதாரத்தினுடைய நோக்கங்கிறார். யார் என்ன சரணாகதி பண்றாளோ, யார் என் திருநாமத்தை சொல்றாளோ அவர்களுக்கு நான் இகத்திலேயும் பரத்திலேயும் துணை, அவர்களுக்கு நான் துணை என்று சொல்றதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம். தேவர்கள்லாம் ஆகாசத்தில் பார்த்துருக்கிறார்கள். அவதார சமயம் வந்துடுத்து. ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ணபட்சம், அஷ்டமி திதி. தேவக்கியாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசய ஆவிராசீதி யதா பிராச்யாம் திசேந்துரைவ புஷ்கலः தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐட்சதே. திருப்பி சொல்றேன் இல்லையா, பிறந்த குழந்தை இல்லை, ஆவிர்பூத ஸ்வரூபம். ஜோதிர்மயமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட சங்கச்சக்கர கதாதரணா பீதாம்பரதாரியா ஸ்ரீவத் சாங்கீத வக்ஷஸ்திரணா சதுர்புஜனாக. ஆனால் பால ரூபத்தில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் காட்சி கொடுத்தார் என்று சொல். எனக்கு ஆசை பாகவதம் சொல்லணும்னு. அவதார சமயத்தில் அருமையா இருக்கு இல்லையா, தமத்புதம் பாலகம்னு சொல்லி சொல்லி பழக்கமாயிடும். மகாபாரதத்திலையும் கிருஷ்ணாவதாரம் உண்டு இல்லையா, அந்த அவதார கட்டத்தை அவசியம் சொல்லணும். இங்கேயும் அழகான ஸ்லோகம். அங்கே பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை வர்ணிக்கிறார். ஆனால் இங்கே வியாசாச்சாரியால் பகவானுடைய பரத்வத்தையே சொல்கிறார். அப்பேற்பட்ட பரவஸ்து குழந்தையாக பிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். திவ்ய மங்கள விக்கிரகத்தை இங்கே சொல்லலை, சுகாச்சாரியால் தான் பாகவதத்தில் சொல்கிறார். பரவஸ்து பிறந்ததுங்கிறது ஆச்சரியம் இல்லையா, அந்த பரவஸ்துவை சொல்கிறார். அப்படி ஒரு அருமையான பதங்கள் இங்கே விழர் பாகவதத்திலேயே இருக்கு. வசுதேவரும் தேவிகையும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த சப்தங்கள் இருக்கு. வியாசருடைய வாக்கியமே அநாதி நிதனோ தேவகா சகர்த்தா ஜகத பிரபு அவ்யக்தம் அக்ஷரம் பிரம்ம பிரதானம் திரிகுணாத்மகம் ஆத்மானம் அவ்யயம் செய்வ பிரகிருதிம் பிரபவம் பிரபும் புருஷம் விஸ்வகர்மாணம்
சத்வயோகம் த்ருவாட்சரம் அனந்தம் அச்சலம் தேவம் ஹம்சம் நாராயணம் பிரபும் தாதாரம் அஜம் அவ்யக்தம் யமாகுகு பரமம் வியம் கைவல்யம் நிர்குணம் விஸ்வம் அநாதிம் அஜம் அவ்யயம் புருஷஸ்ஸ விபுகு கர்த்தா சர்வபூத பிதாமகா தர்ம சம்வர்தனார்த்தாய பிரஜஜ்ஞே அம்தக விஷ்ணிஷு. இதான் கிருஷ்ணாவதார கட்டத்தில் உள்ள ஸ்லோகம் மகாபாரதத்தில். அவ்வளவும் உபனிஷத் வாக்கியம், அவ்வளவும் அநாதிரி பரமாத்மா, ஆதி அந்தமற்றவன், எல்லாவற்றுக்கும் ஆதியில இருந்த மூலவஸ்து தேவாதி தேவன், சர்வ ஜகத்துக்கும் கர்த்தா, மகாபிரபாவம் உடையவன், யாருக்கும் புலப்படாதவன், என்றும் அழியாத பரமாத்மா, பிரம்மம், பிரதானம் புருஷம் என்கின்ற சேதனா சேதனங்களுக்கும் நியாமகன், சத்தம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்களுடைய மாயைக்கு நியாமகன், ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறவன், அழிவற்றவன், உலகத்தினுடைய உற்பத்தி லயம் இது 2க்கும் ஹேத்துவாக இருக்கிறவன், பிரபாவசாலி, புருஷங்கிற சொல்லாலே சொல்லப்படுகின்றவன், விஸ்வத்தையும் படைச்சவனான விஸ்வகர்மா, எப்பொழுதும் சத்வகுணசீலனாக இருக்கிறவன், சாஸ்வதமாக இருக்கிறவன், அழியவே அழியாதவன், அதனாலே துருவம் அக்ஷரம் பிரணவஸ்வரூபமாக ஓங்கார வாச்சியனாக இருக்கிறவன், தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ அந்தம் இல்லாதவன், அபரிச்சேத்தியனாக இருக்கிறவன், சஞ்சலமே இல்லாமல் ஸ்திரமாக இருக்கிறவன், ஜோதிர்மயமாக இருக்கிறவன், அவரவர்களுடைய ஆத்மாவாக இருக்கிறவன், ஹம்சமாக இருக்கிறவன், நாராயணன், பிரபு, தாத்தா, உலகத்தையே சிருஷ்டிச்சவன், பிறப்பற்றவன், அஜன், பிறந்தாலும் புரியாதவன், பரம அவ்யயம், எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட பரவஸ்து, எந்த விசேஷணமும் இல்லாத கைவல்யமாக இருக்கிறவன், எந்த குணமும் இல்லாத நிர்குணமாக இருக்கிறவன், விஸ்வமாகவும் இருக்கிறவன், சகுணமாகவும் இருக்கிறவன், சாகாரமாகவும் இருக்கிறவன், அநாதியாய் அஜமாய் அவ்யமாய் இருக்கக்கூடியவன எந்த வேதம் புருஷன் என்று சொல்லுகிறதோ அப்பேற்பட்ட புருஷோத்தமன், எல்லாருக்கும் மேற்பட்டு படுக்கையாகவே இருந்து ஜகத்தை நிர்வாகம் பண்ற பெரிய தாத்தா, சர்வபூத பிதாமகா, அப்பேற்பட்டவர் உலகத்தில் அவதரிச்சார் என்று இதுக்கு அர்த்தம். அர்த்தம் மட்டும் சொல்லிட்டேன்னு தவிர வியாக்கியானம் பண்ண போனால் அநேகமாக இந்த 80 நாளும் சரியா இருக்கும். ஏன்னா இந்த சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு அர்த்தம் உண்டு. எல்லாம் வேதாந்த சொற்கள் இல்லையோ, வேதாந்த சொற்களுக்கே அநேக அர்த்தம், ஆழ்ந்த கருத்துகள் உண்டு. பொதுவாக சர்வீச்ச வேதைஹி என்று எல்லா வேதாந்தங்களாலேயும் பிரதிபாத்தியம் பண்ணப்படுகிறவன் தான் என்று பகவான் கீதையில் சொல்றதையே வியாசர் இவ்வளவும் சொல்லிவிட்டார். ஆனால் ஸ்ரீ சுகர் இவ்வளவையும் வசுதேவர் ஸ்துதியினாலையும் தேவகி ஸ்துதியினாலையும் ரத்ன சுருக்கமாக சொல்றார். தேவகி கண்ணனை பார்த்துட்டு வசுதேவரின் சொல்றார், விதிதோசி பவான் சாட்சாத் புருஷா பிரகிருதே பரஹா கேவலானுபவானந்த ஸ்வரூபா சர்வபுத்தி இருக்கு என்று தொடங்கி வசுதேவர் ஸ்தோத்திரம் என்றார். சர்வபுத்திக்கும் சாட்சியானவர். புத்தினாலே சித்தவருத்தி தானே, சித்தவருத்திக்கு சாதன சாட்சியாக இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான பிரத்யான கணஸ்வரூபனாக நீ இருக்கிறவன் என்கின்றதே வேதாந்த ரீதியாக சொல்றார். தேவிக்கு வேதாந்தம் படிச்சாளா என்ன? ஆனால் சாட்சாத்காரம் கிடைச்சி விட்டதுனாலே ஞானம் தானே வந்துடும். ரூபம் எத்தத் பிராகுர் அவ்யக்தம் ஆத்யம் பிரம்ம ஜோதிகி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபா என்று தேவிகை ஸ்தோத்திரம் பண்ண
தேவகியும் வசுதேவரையும் பார்த்து அவதாரம் பண்ணின கிருஷ்ணன் தர்ஹிமாம் கோகுலம் நய, கம்சன் வந்துடுவான்னு உங்களுக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்குமானால் என்னை இப்பொழுதே கோகுலத்தில் கொண்டு விட்டுடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஷியாம கமலலோச்சனஹா என்று தாமரை கண்ணனஹா சியாமல வர்ணமாக ஒரு சிசுவாக ஆயிட உடனே தேவிக்கு கையில் வாங்கிண்டு கொஞ்சி முத்தம் கொடுத்து வசுதேவர் கையில் கொடுக்க வசுதேவர் கையில் வாங்கிக்கிறார். கை விலங்கு விடுறது, காலை நகர்த்துறார், கால் விலங்கு விடுறது. ததஸ்ஸ சௌரிஹி பகவத் பிரச்சோதிதா சுதம் சபாதாய சசோதிகா கிருஹாதி. இப்படி வெளியில் வரார். கதவு தானே திறக்கிறது. ஜெயிலர்கள்லாம் தூங்கி போயிட்டார்கள். அர்த்தராத்திரிக்கு கொற்ற மழை, திமு திமு திமுன்னு இடி, பளிர் பளிர்னு மின்னல், பனிக்கட்டியெல்லாம் விழருது. அப்படி நடு வீதியில் குழந்தைய எடுத்துட்டு போனால் படபடன்னு தூற்றல் வருது. அப்போ ஆதிசேஷன் கவிந்து கொடை பிடிச்சுண்டு வரார். சேஷோன்வகாத்வாரி நிவாரயன் பணைகி மகோணி வருஷப்தியசகிருப்யவானுஜா கம்பீர தோயௌக ஜவோர்மி பேணிலா பயானகாவர்த்த சதாகுலா நதி மார்க்கம் ததௌ சிந்துரிவ ஸ்ரீயப்பதே. யமுனைக்கு வந்துட்டார். மகாபிரவாகம். கையில் பகவான் இருக்கும்போது பயம் இருக்குமான்னு தரதரன்னு இறங்கினா யமுனை தான் பயப்படுறாள். யமுனை அப்படியே கட்டுப்பட்டு நின்று இவருக்கு சுலபமாக போகும்படி வழி விட்டுட்டா. ஜலஸ்தம்பம் பிறக்கும் பொழுதே கிருஷ்ணனுக்கு ஸ்தம்பிக்கிறது ஜலம். நடந்து அக்கறைக்கு போய் கோகுலம் வந்து யசோதி பக்கத்தில் குழந்தைய விட்டுட்டு அங்கே பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைய கையில் எடுத்துண்டு திரும்பி வரார். வரும்பொழுதும் அனுகூலமாக இருக்கு. ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். யமுனை வழி விடுறது. காராகிரகம் வந்து சேர்ந்தா. குழந்தை கத்துன்னு கத்த ஜெயிலர்கள்லாம் கம்சன் இடத்துல தெரிவிக்க, கம்சன் வாழை உருகி கொண்டு குடிகாரன் தலை அவிழ்ந்த மயக்கத்தோட வரான். கொண்டா குழந்தையேங்கிறான். தேவிக்கு அலர்றாள். குழந்தைய விட்டுடுங்கோன்னு சொல்கிறாள். அவள் கையிலேருந்து பூமாலையை போல குழந்தைய பிடுங்கி கீழே அடிக்கணும்னு தூக்கினானோ இல்லையோ உத விட்டாள். மல்லாக்க விழுந்தான் கம்சன். ஆகாசத்தில் போய் அஷ்டபுஜத்தோடு சங்கு சக்கரம் கத்தி கேடயம் வில்லு அம்பு கதை சூலம் அஷ்ட ஆயுதங்களோட சிவப்பான வஸ்திரம் தரிச்சவளாக, சிவப்பான புஷ்பம் அரளி புஷ்பம் தரிச்சவளாக இவனை பார்த்து வீணா சாதுஹிம்சை பண்ணாதே, உன்னை வதம் பண்ணக்கூடிய ஒருவன் ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்றான், ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு தேவி மறைஞ்சு போனதும் கம்சன் தலையில் கை வச்சுன்னு உட்கார்ந்து கொண்டான். உடனே ஒரு சபை கூட்டினான். என்ன பண்ணலான்னு தான் ஆங்காங்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் கொலை பண்ணி விடுங்கள் என்று அசுர மந்திரிகள் சொன்னார்கள். பூதனைன்னு ஒத்திய கூட்டு அவளுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சு விட்டு தனக்கு ஏதோ ஹிதமான காரியத்தை செஞ்சு விட்டது மாதிரி ஏமாந்து உட்காண்டிருக்கிறார். கோகுலத்திலேயோ நம் தஸ்வாத்மஜ உற்பன்னே ஜாதா கலாதோ மகாபனாகா என்று நந்த கோகுலத்தில் கண்ணன் பிறந்த மங்கள தினத்தை கொண்டாடுறார்கள். மாணிக்கம் கைத்து வயிறு இடை கட்டிய ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டிலில் குழந்தை கிருஷ்ணனை விட்டு கோபிமார்கள்லாம் சேர்ந்து நின்றுண்டு தாலாற்றார்கள். தாங்க ஆசிட பிரயுஞ்சானா சிரம் பாகேதி பாலகே ஹரித்ராச்சூர்ண தைலாப்திகை சிஞ்சந்தியோ அச்சனமுச்சகு. உத்தரகோத்தர் கோபால கோபாலேன்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணி வெண்ணெய் தயிர் பால் மஞ்சள் நீர் எல்லாரையும் ஒருத்தருக்கு தூவி கொண்டு ஆனந்தமாக கொண்டாடுறார்கள். கண்ணன் அந்த தொட்டிலேயே தன்னுடைய ஆட்சியை ஆரம்பிச்சு விட்டான். அதுவே சிங்காசனமாக கண்ணன் கோகுலத்தில் இருக்கிறான். ததப்பிரபிருதி நந்தஸ்ய விரஜகா சர்வ சமிருத்திமானே ஹரேர் நிவாசாத்ம குணைகி ரமாக்கிரீடம் அபூன்றிருப்பான்னு. கிருஷ்ணாவதாரமும் பாண்டவாளுடைய அவதாரமும் கதையும் சேர்ந்தே வரும். பலத்தில் வளர்ந்துருக்கிறார். இவர்கள்லாரும் இங்கே பிறந்து வளர்றாங்கிற கதை சேர்ந்தே வரும். பாரதம்னாலேயே கிருஷ்ணகதை தான். கிருஷ்ணகதையிலையும் பாரதம் உத்தரார்த்தம் பாகவதத்தை இருந்துட்டானா கிருஷ்ணாவதாரத்துக்கு ரொம்ப அருகையான காலத்தில் ஆழ்வார்கள். அதுலேயும் நம்மாழ்வார் கிருஷ்ணாவதார காலத்துக்கு ரொம்ப அண்மையில் பிறந்ததுனாலே அவர் கிருஷ்ணாவதாரத்தில் தான் அதிகமான நிஷ்டை உடையவராக இருக்கார்.
அதனாலே எப்பொழுதும் கண்ணன் 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 என்று அதே தியானத்தில் இருக்கிறதுனால இப்போ நான் எதை சங்கிரகித்து உங்களுக்கு கதை சொன்னேனோ அது எல்லாத்தையும் சொல்லி ஆழ்வார் தானே ஈடுபடுறா. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வேங்கு இருள்வாயி பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குலம் புக்கதும் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஏண்டி நான் அலற்ற பெற்றேன் எனக்கு என்ன இகழ் உலதே. கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி 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 அதையே அலட்டின்னு உட்காண்டிருக்கேன். எனக்கு என்ன இகழ், எனக்கு என்ன குறை. ஏனால் நானே எவ்வளவு தூரம் கிருஷ்ணாவதாரம் சொல்லியிருப்பேன். ஆழ்வாரை பற்றி கேட்பானே சொல்றார், வேண்டி தேவர் இறக்க வந்து, தேவர்கள்லாம் வந்து வேண்டி, இறக்கன்னா யாச்சிக்க, நீ பூலோகத்தில் அவதாரம் பண்ண வேணும் என்று க்ஷீராப்தியில் வந்து தேவர்கள்லாம் வந்து யாச்சிக்க, வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும், அப்படி யாச்சித்ததுனாலே வந்து பிறந்ததும், இகலோகத்தில் வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஒரு குழந்தையாக உலகத்தில் தோன்றியதும், வீங்கு இருள்வாய், வீங்கு நிரம்பியதான இருள்வாய் பூண்ட அன்று அன்னை புலம்ப போய், அன்னை புலம்பேங்கிறார். குழந்தைய கொடுன்னு பட்டுன்னு கொடுத்துருவாளா? சங்கு சக்கரத்தை காட்டி பெருமாளாக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணினாள். குழந்தையாக ஆன பிறகு கட்டி கட்டின்னு கொடுக்க மாட்டேங்கிறா. அண்ணா இது இருக்கட்டும் அண்ணா, நான் பார்த்துக்கிறேன் அண்ணா, நீங்கள் கொடுக்காதீங்கோ, இங்கேயும் கொண்டு போட்டுவிடாதீங்கோ, யாராத்துலையாவது கொண்டு போட்டுவிடாதீங்கோ, அருமையாக குழந்தை எனக்கு, அது என் மூஞ்சியை பார்க்கறதுன்னா நான் அதுக்கு பால் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு தொட்டில் போடுறதுக்கு இல்லையே, அதை நான் வச்சுக்கிறேன்ம்மா அப்படின்னு இவள் கெஞ்சி அழறாளா. அதை சுருக்கமாக சொல்கிறார். அந்த தேவிகை அம்மா புலம்ப அப்படிங்கிறார். கொடுத்துருவாளான்னு புலம்ப போய் வசுதேவர் சொல்கிறார், கம்சன் வந்துடுவான், ஒவ்வொரு குழந்தையும் கொலை பண்ணுறான், இந்த கண்ணனே ததிகிமாம் கோகுலம் நயன்னு சொல்லிட்டான் இல்லையா, ததஸ்சௌரிகி பகவத் பிரச்சோதிதகா, அதை மீறக்கூடாது என்று குழந்தைய வாங்கிண்டு அங்கோர் ஆய்குலம் புக்கதும், கோகுலத்துக்கு போய் ஓர் ஆய்குலம்னா ஓர் ஆய்குலம் தான், ஈடு எடை இல்லாத அந்த கோகுலத்தில் போய் யாரும் தெரியாமல் புகுந்து, பிரசவம்னாலேயே 4 பேர் உட்காண்டானே இருப்பா, கவனிச்சுந்தானே இருப்பான்னா பகவான் மாய காண்டல் இன்றி யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தைய யசோதி பக்கத்தில் போட்டு விட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துவிட்டா. அன்று முதல் அந்த குழந்தை அங்கு சென்ற மாயங்கள், கோகுலத்தில் செய்த லீலைகள், வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும், கம்சனை ஏமாற்றி எங்கே குழந்தை இருக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் அங்கே வளர்ந்து கொண்டிருந்த மாயங்கள் இருக்கே, இவைகளை ஈண்டி சேகரிச்சு, அது எல்லாத்தையும் என்ன நடந்தது, என்ன கதை, அப்புறம் பூதனா மோட்சம், சகடாசுர மஞ்சம், திருணாவர்த்த மோட்சம், நவநீத சௌரம், உலூகலபந்தம், நலகூபர மணிகிரீவ சாப விமோசனம் என்று ஈண்டி அது எல்லாத்தையும் சேகரித்து பூ பறிக்கிறது மாதிரி அலட்சி, திருவாய்மொழின்னு நான் அலட்சி என்ன பெற்றேன்னா அலற்ற பெற்றேன், அலற்ற பெற்றேன். நான் இப்படியே தான் அலட்டின்னு இருப்பேன். ஏன்னால் என் ஸ்வரூபம் அது, நான் வேறு, திருவாய்மொழி வேற இல்லை, என் ஸ்வரூபம் அது, நான் அப்படியே அலட்டின்னு தான் இருப்பேன். பார்க்குறவா என்ன நினைப்பான், என்ன உடம்பு தெரியலையோ என்னவோ, வயிற்று வலியோ இல்லை யார் போயிட்டாலோ, எல்லாத்துக்கும் ஆழ்வார் அழறாரோ அப்படின்னு நினைப்பா. எனக்கு என்னன்னா, எனக்கு
என்ன இகழ் உலதே. திருப்பி திருப்பி கிருஷ்ணாவதாரத்திலேயே இவருக்கு நிஷ்டை இதையே தான் சொல்லிட்டு உத்தரார்த்த லீலைகளையும் நினைச்சா அப்பவும் சொல்றார், பிறந்தவாரும் கண்ணா கண்ணா நான் என்ன செய், நீ பிறந்ததும் நீ வளர்ந்ததும் நீ மாடு மேய்ச்சதும் கோவர்தன மலையை தூக்கினதும் இதெல்லாம் என்னப்பா என் எண்ணத்தினாலே அளக்க முடியலையே, கல்பனை பண்ண முடியலையே. மனுஷ சக்தியால் கோவர்தன மலையை கொடை பிடிச்சியே, காளியின் உச்சியில் ஆடினையே, மண்ணு தின்னுட்டு ஏடானதும் வாயில உலகத்தையே காண்பிச்சையே, நீ எப்படி வளர்ந்த, முண்டாசு கட்டின்னு கையில் கோல் எடுத்துட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு மாட்டை ஓட்டுண்டு சாதாரண சின்ன பையனாட்டம் இருந்தியே. ஆனால் பிரம்மாவே வந்து உன் காலில் விழறாரே, வருணலோகத்துக்கே போய் அப்பாவை மீட்டண்டு வர பார்த்தா குழந்தையாட்டம் இருக்க, விஷமம் பண்ணுற எல்லா கோபிமார்களும் உன்னை குற்றார்கள் நெற்றார்கள். நீ செய்கிற காரியங்கள்லாம் ஒன்றும் என் மனசுக்கு எட்டலையேப்பா, கல்பனை பண்ண முடியலையே, புரிஞ்சுக்க முடியலையே. அது சின்ன வயசில் அப்படி தான் இல்லாமல் அப்புறம் மதுரா துவாரகைக்கு போனாலும் மதுரையில் போய் துவாரகையில் போய் பண்ணின ஆட்சிகளும் அப்புறம் பாரத யுத்தத்தில் நீ பண்ணின கூத்துகளும், ஐயோ கிருஷ்ணாவதாரம் மாதிரி ஒரு அவதாரம் கிடையாது. அது கல்பனைக்கு எட்டாதது, நினைச்சு பார்க்க முடியாது. ஆனால் நினைக்க நினைக்க ஆசையாக இருக்கு, புத்திக்கோ எட்ட மாட்டேங்கிறது. பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். என்ன என்ன மாயம் நீ பண்ணிவிட்ட. பாரத யுத்தத்தை நீ நடத்தினது, உன்னுடைய ராஜகாம்பீரியம், அடுத்த க்ஷணம் ஹை ஹை அப்படின்னு குதிரையை ஓட்டுற சௌலபியம், தழுக்கு புழுக்குகள், உன்னுடைய தர்மம் வஞ்சகனுக்கு வஞ்சனா, மாயாவிக்கு மாயாவியா செய்கிற காரியங்கள், அடுத்த க்ஷணம் பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறது. அடேப்பா சே, இந்த கிருஷ்ணாவதாரங்கள்லாம் ஒன்றும் நம்ம சொல்லி மாளாது. அதை இன்னும் அவாவா புரிஞ்சாப்பில் பேசிக்கிறாளே தவிர எவ்வளவு நினைச்சாலும் எவ்வளவு சிந்தனை பண்ணாலும் மல்லாந்து கிடக்க வேண்டியதானே தவிர என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆழ்வா இருக்கே, அதனால தான் அவர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு கண்ணா 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 அப்படின்னே இருந்தார். அதை வாயால் சொல்கிறார், நீ திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்த நூடு புக்கு நிரந்தரமாய் என் உள்ளத்தில் மாற்றி 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 உன்னுடைய பாகவதமும் உன்னுடைய பாரத லீலையும் உள்ள புகுந்து என்னை என்ன பாடுபடுத்துறது தெரியுமா. நிரந்த நூடு புக்கு எனது ஆவியை நின்று 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 உருக்கி உண்கின்ற இச்சிறந்த வான் சுடரே. கண்ணா 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 எத்தனை நினைச்சு நான் அழுவேன். நீ பிருந்தாவன லீல பண்ணதை அனுப்பிச்சு நினைவேனா, நீ துவாரகையில் சாம்ராஜ்யம் பண்ணி 16,108 தேவிகளுக்கு நாதனாயிருந்து இல்லறம் நடத்தின கல்பனை பண்ணி பார்க்க முடியாதா கண்ணா. நீ எங்க உன்னுடைய ஆட்சி எங்கே வேணாலும் செல்லும். திடீர்னு கைலாசம் போற, திடீர்னு வைகுண்டம் போற, திடீர்னு இந்திரலோகம் போற, வருணலோகம் போற, எல்லா தேவர்களையும் பார்த்து மீட் பண்ணிவிட்டு தானும் சலாம் போட்டுவிட்டு அவளையும் சலாம் போட பண்ணிவிட்டு திரும்பி வந்துடும். வந்து பார்த்தா தேவிக்கு மடியில் உட்காண்டு பேசாம, தேவிக்கு உடம்பு பார்த்துக்கோடா அலையாதேடா அப்படிங்கிற. இதன் பிரம்மலோகமும் சிவலோகமும் போயிட்டு வந்து அலையாதேன்னு சொல்கிறான் அம்மா. ஒன்றும் எதை எடுத்தாலும் உங்களுக்கு கல்பனைக்கு எட்ட மாட்டேங்கிறதுப்பா. நீ யாரு, நீ சித்தனா பக்தனா முக்தனா யுக்தனா, உன்னை என்னன்னு நினைக்கிறது அலாதியாக இருக்கியே. நீ மட்டும் அலாதியாக இருக்கையே. இதெல்லாம் நினச்சி நினச்சி என் மனசு உருகிறது. நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்த வான் சுடரே, ஜோதிக்கும் ஜோதிக்கும் மேலாக இருக்கக்கூடிய பரஞ்சோதியே அப்படின்னு. அப்பேற்பட்ட வைகுண்டபதி இல்லையா நீ, உன்னை என்றுகோல் சேர்வதுவோ. என்னைக்கு உன் திருவடியில் நான் ஐக்கியமாயிடுவேன். நானும் ஒருத்தர் இருக்கக்கூடாது.
கண்ணா 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 கண்ணான் ஜன்மா பூரா அழுது விட்டு கடைசியில் ஒரு நாள் நிச்சயம் உண்டாகி இந்த அழுக்குடம்பை நீக்கி உன் திருவடியில் என்னைக்கு நான் ஐக்கியமாவேனோ அதான் ஆழ்வாருடைய அலறல் பூரா. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான கிருஷ்ணாவதாரம். கோகுலத்தில் பகவான் வளர்ந்துன்னு இருக்கிறான். இந்திரகீல பர்வதத்தில் பாண்டு மகாராஜன் குடி புகுந்தான் என்று நேற்றைக்கு பாரத கதையினுடைய தொடர்ச்சி. கிருஷ்ண கதையும் அவாந்திரத்தில் பாரதத்தில் வர்றதுனால கொஞ்சம் பாகவதத்திலேருந்தும் எடுத்துண்டும் விளக்கினேன். இப்போ நானாக கொண்டு நுழைக்கல. பாரதத்தில் கிருஷ்ணாவதாரம் வருது, அது அவசியம் சொல்லியாகணும் இல்லையா? பஞ்சபாண்டவாளுடைய அவதாரமும் சொல்லியாகணும். தேவர்களே உலகத்தில் பிறக்கிறதுனால அவர்கள் சாதாரண மனுஷர்கள் இல்லையே, தேவர்கள் தானே. எங்க பார்த்தாலும் அசுரர்களுடைய வியாபகமாக ஆயிட்டதுனாலே தேவர்கள் பூலோகத்தில் ஆங்காங்கு பிறக்கிறார்கள் என்று பீடிகை போட்டு விட்டார். சந்திரவம்சத்தில் வந்த பாண்டு மகாராஜன் தமையனான திருதராஷ்டிரன் குருடனாக ஆயிட்டதுனாலே தானே ராஜ்யத்தை நடத்தின்றிருந்தார். நொடிச்சு போன ராஜ்யத்தை புனருத்தாரணம் பண்ணினார். ஜனங்களுக்கு சம்மதமாக இருந்தார். யதுகுலத்தில் பிறந்த குந்தியை கல்யாணம் பண்ணி கொண்டார். மத்ரராஜனுடைய பொன்னான மாதிரியை கல்யாணம் பண்ணி கொண்டார். அருமையா ராஜ்யம் நடத்தி நல்ல பேர் எடுத்தார். ஆனால் விதிவசமாக ஒரு ரிஷியை வேட்டையாடும் பொழுது அடிச்சு விட அந்த ரிஷி சபிச்சு விட்டார். இனிமே உன் மனைவியின் இடத்துல நீ சேர்ந்தையானால் அழிஞ்சு போயிடுவாய், நாசமாயிடுவாய்ன்னு சபிச்சு விட்டார். இந்த சாபம் நேர்ந்ததுனாலே அவருக்கு இனிமேல் வாழ்க்கையை எப்படி நடத்துறதுங்கிற திட்டம் எடுத்து விட்டார். இனிமேல் நாம் பிரம்மச்சரியத்தோடு இருப்போம், மோட்ச மார்க்கத்தை நாடுவோம் என்று நினைச்சுண்டு துறவரம் மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டார். ஆனால் கெஞ்சி கூத்தாடி குந்தி தேவியும் மாதிரியும் நாங்களும் கூட வரோம், நீங்கள் துறவரத்துக்கு ஏற்றுக்க வேண்டாம், வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கலாம், நாங்களும் கூட இருக்கோம், 3 பேருமா தபசு பண்ணி புண்ணிய லோகத்துக்கு போவோம் என்று பிரார்த்திச்சின்றதும் அது யுக்தம்தான் என்று அவருக்கு படவே குந்தியையும் மாதிரியையும் அழித்து கொண்டு இந்திரகீல பர்வதத்தில் குடியேறினார். ஆயிரக்கணக்கான ரிஷிகளும் சாரணர்களும் குடியிருக்கிற இடம் அது. எங்கேயோ கைலாசத்தினுடைய சமீபத்தில் உள்ள ஒரு சிகரம். அங்கே குடி புகுந்த பிறகு அந்த வனவாசத்துக்கு ஏற்றபடி மறுவுரி உடித்து ஜடாபாரம் தரித்து எந்த விதமான ராஜபோகங்களையும் மறந்து காய்கிழங்குகளை சாப்பிட்டு ஜபதப பாராயணாதிகள்லேயே ஈடுபட்டு சத்சங்கத்தில் மனசை மாற்றி நிம்மதியாக வாழ்ந்தார் என்று பூர்வ கதை. எல்லாருக்கும் பிரியப்பட்டவராயிருந்தார். சில ரிஷிகள் நண்பனாக நினைச்சார்கள், சில ரிஷிகள் பிள்ளையாக நினைச்சுண்டு கைங்கரியத்தை ஏத்துண்டார்கள், சில ரிஷிகள் சகோதரனாக நினைச்சு வாழ வச்சார்கள். அதனாலே அவர் எல்லாருக்கும் உறவினனை போல இருந்தார். ரிஷி குலத்தில் இருக்கார். இருந்தாலும் எவ்வளவு தபசு பண்ணினாலும், எவ்வளவு சத்கர்மா பண்ணினாலும், எவ்வளவு புண்ணியம் பண்ணினாலும் அவர் மனசுல ஒரு தாபம், புத்திரபாக்கியம் இல்லையே, புத்திரபாக்கியம் இல்லையேன்னு ஒரு தாபம். ஏன்னா பித்ருக்கடன் முக்கியம். பித்ருக்கடன் நமக்கு சத்புத்திரன் இருந்தாதான் பித்ருக்கடன் அடையும். இன்னி வரையிலும் நாம் இருக்கோமே, பிதற்கள் இருக்காளா, வம்சம் இருக்கான்னு இருக்க. வம்சம் இல்லாதவியா நீ பிறந்திருக்க? உனக்கு அப்பா உண்டு இல்லையா? அப்பா இல்லாமல் திடீர்னு விடலையே. அப்பாவுக்கு அப்பா உண்டு இல்லையா? அப்பாவுக்கு அப்பா உண்டு இல்லையா? அப்படியே சொல்லிட்டு போனால் என்னைக்கு ஆரம்பிச்சது தெரியாது. அப்படி ஒரு வம்சாவளி இருக்கு இல்லையா? ஆனால் மறைஞ்சு போயிருந்தாலும் அந்த வம்சாவளி இருக்கு. வேதமே சொல்றது. நீ வேதாத்தியனங்கள் நாம் முடிஞ்ச பிறகு பிரஜாதந்தும் ஆவியவச்சேத்ஸீஹி அப்படின்னு வேதம் உத்தரவு போடும். இன்னைக்கு நேற்றுக்கு வல்லே நீ வந்த வம்சம், அனாதிகாலமாக வந்துருக்கிற இந்த வம்சத்தை உன் காலத்தில் அறுத்து விடாதே
அப்படின்னு வேதம் உத்தரவு போடுறது. இவெல்லாம் வேதத்தில் ஸ்ரத்தை உடையவாளாகவும் பித்திருக்களிடத்தில் வம்சத்தில் பிரீத்தி உடையவாளாகவும் இருக்கிறதுனால நாம் எவ்வளவு தேவ காரியம் பண்ணினாலும், எவ்வளவு ஹோமம் பண்ணினாலும், தபசு பண்ணினாலும் பித்திருக்கடன் இருக்கும்போது அவைகள்லாம் பயனற்று போகிறதே. சோ பிரவீத் விஜனே குந்தீம் தர்மபத்னே யசஸ்வினி அபத்யோத்பாதனே யத்னம் ஆபதித்வம் சமர்த்தய அபத்யம் நாம லோகேஷு பிரதிஷ்டா தர்ம சம்ஹிதா இதி குந்தி விதுர்தீராக சாஸ்வதம் தர்மவாதினா. சாஸ்திரம் தெரிஞ்ச பெரியோர்களெல்லாம் சொல்றார்கள், குந்தி, தேவர்களெல்லாம் கூட பிதிருரணத்தை அடைக்காம புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கிறவன் செய்கிற ஹோமத்தையோ பூஜையையோ ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அந்த குறை எனக்கு இருக்க, சாபத்தினால இப்படி ஆயிட்டேனே. அது தெய்வ குற்றம்னு சொல்ல முடியாது, நான் பண்ணின குற்றம்தான். அப்படி ஒரு வேட்டையாடும்படி எனக்கு தலையெழுத்து இருந்தது. 2 கல்யாணம் பண்ணிட்டும் எனக்கு குழந்தை இல்லையே. இஷ்டம் தப்தம் தபஸ்தப்தம் நியமஸ்ய ஸ்வனுஷ்டிதா சர்வமேவ அனபத்யஸ்ய ந பாவனமிகோச்யதே. தான தர்மம் பண்ணினாலும், நான் எத்த பண்ணினாலும் பிதிருக்கடன் அடையாததுனாலே அவைகள்லாம் வியர்த்தம் அப்படின்னு தோன்றது அப்படின்னு ஒரு நாள் ராத்திரி அழறார். அப்போதான் அந்த குந்தி சொல்றாள், நீங்க அழாதீங்கோ, நான் சின்ன வயசுல துர்வாச முனிவருக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு நாள் சொல்லலை பர்த்தேள. ஆச்சரியம். ஏன்னா தன் பெருமையை சொல்லிக்க கூடாது, தனக்கு மந்திர பலம் இருக்கு, தெய்வ பலம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. பர்த்தாட்டியும் சரி, யாருட்டியும் சரி. அந்த துர்வாச முனிவர் எனக்கு தெய்வங்களுடைய மந்திரங்களை சொல்லியிருக்கார். அந்த மந்திரங்கள்லாம் புத்திரபாகியத்தை தரக்கூடியது. நீங்கள் அனுமதிச்சேளானால் அந்தந்த தெய்வங்களை நான் கூப்பிடுவேன். அந்தந்த தெய்வங்களிடத்திலே இருந்து உங்களுக்கு புத்திரன் வரும். காரணம் என்னன்னா, க்ஷேத்ரஜன் குந்தேவி. பொதுவாகவே நமக்கு புராணம் வரையணும் போக வேண்டாம். தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னா, அவள் யாருடைய மனைவியோ அந்த கணவனுக்கு தானே அந்த குழந்தை. பிரார்த்தனையால பிறந்தா கூட, ஏதோ கோவிலில் பிரார்த்தனை பண்ணி பிறந்தா கூட, அதனாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய புத்திரனாக ஆவான் அப்படின்னதும் ஆச்சரியப்பட்டார். எவ்வளவோ பேர்கள் தபசு பண்ணி தெய்வத்தை பார்க்க வேண்டி இருக்க, இவ்வளவு ஈஸியா சொல்றாளே, அப்போ இவள் மகிமை எத்தகையதா இருக்கும். அந்த மகிமையை பாராட்டேண்டு பாண்டு பயப்படவும் இல்லை. அவள் குணத்தை நினைச்சா. இப்படி தனக்கு ஒரு தனிப்பெருமை இருக்கும் பொழுது அதை பாராட்டாத உத்தமியா இருந்திருக்காள். அப்படியாம்மா, அப்படியானால் எனக்கு பூர்ண சம்மதம். நம்ம தெய்வங்களுடைய அனுகிரகத்தாலேயாவது நம்ம வம்சத்துக்கு குழந்தைகளை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு உடனே இவள் உச்சிதமான நியமத்தோட உச்சிதமான சமயத்தில் ஒவ்வொரு தேவதையாக கூப்பிட்றா. முதல் தர்ம தேவதைய கூப்பிட்றா. யம தர்மராஜருங்கிறது வேற, தர்ம தேவதைங்கிறது வேற, காலம்ங்கிறது வேற, மிருத்யுங்கிறது வேற. எல்லாரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்க கூடாது. ஒரே உத்தியோகம் வாழுக்கு. தர்ம தேவதை வேற, அந்த தர்ம தேவதைய தியானம் பண்றா. உடனே தர்ம தேவதை பிரத்யட்சமானார். எல்லாம் அனுகிரகம்தான், ஆவிர்பாவம் தான். ஸ்திரீ புருஷ சம்யோகம் நம்ம ரொம்ப வல்கரா நினைக்க கூடாது. நமக்கு பரிச்சயமாகாத விஷயம் இது. நமக்கு அது மாதிரி மந்திர பலமோ தெய்வானுகிரகமோ தெரியாது. ஆகையினால
நம்மளை போல ஒரு குறைவான நினைச்சிடக்கூடாது. அப்படியே இருந்தாலும் மனுஷாளுக்கு மனுஷாடு இல்லை, தெய்வம் தர்ம தெய்வத்தை பிரத்யட்சமாகி அவளுக்கு அனுகிரகம் பண்ண. ஆனால் கர்ப்பவாசம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றால் மகா தேஜஸ்வியான குழந்தை. இந்த தேஜஸ்வியான குழந்தைக்கு ஏற்ற பெயரை ஜாதகர்மம் ஆடி நாமகரணம் செய்தார் ரிஷிகளுடைய மத்தியிலே. யுதிஷ்டிரான், யுத்தத்தில் ஸ்திரமாக இருப்பான். க்ஷத்ரியாளா இருக்கிறதுனால. பிராமணாளா இருந்தால் வசிஷ்டர்னு பேர் வைப்பான். ஏன்னா பிரிசின்னா ஜபம் பண்ற ஆசனம், அதுல திஷ்டதி, அதனால வசிஷ்டர். பிராமணால் அவளுக்கு ஏற்றபடி பெயர் வைப்பார். அவள் க்ஷத்ரியாளா இருக்கிறதுனால யுதிஷ்டிரான், யுத்தத்துல ஸ்திரமாக இருப்பான். அந்த குழந்தை பிறந்து 2 வருஷம் கழிச்சு அதற்கு பிறகு வாயு பகவான ஸ்தோத்திரம் பண்ணும்படி பர்த்தா அனுமதிக்க வாயு பகவான ஸ்தோத்திரம் பண்ணா வாயு பகவானுடைய அம்சமாக பீமசேனன் பிறக்கிறார். வாயு பலபீமா பலபீமா என்று பாகவதாலாம் பாடுறா இல்லையா? சாட்சாது வாயு பகவானுடைய அவதாரம் தானே ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு அடுத்த அவதாரம் பீமசேனன். அப்பேற்பட்ட பல பராக்கிரமத்தோடு கூட, பயங்கரமான ரூபத்தோடு கூட, ஆனால் அதிசுந்தரனாக நல்ல தேஜஸ்வியாக ஒரு குழந்தை, ஜெகத் பிராணனாக இருக்கக்கூடிய இந்த குழந்தையை பார்த்து இவனுக்கு பீமன் அப்படின்னே பேர் வைக்கிறார். அதற்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு இந்திரனை குறிச்சிதியாகிய மந்திரத்தை ஜபம் பண்ணே சாட்சாத் தேவராஜனான இந்திரனே புத்திரனாக உச்சிதமான காலத்தில் தோன்றுகிறார். 3 குழந்தைகள். மாத்ரின்னு இவளுடைய சகலத்திரமா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு. குந்திக்கு அக்காவுக்கு நிறைய மந்திரம் தெரியறது. அதனால ஜபம் பண்ணி குழந்தை உண்டாயிடுறது. நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு மனசுல தாபப்பட்டு நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, தன் பர்த்தாட்ட பாண்டுவன் இடத்துல அதை விண்ணப்பிச்சுக்கிறாள். அப்போ பாண்டு சொல்றாள், நீ வருத்தப்படாதே, குந்தி உதார மனசு உடையவள், அதுவும் உங்ககிட்ட ரொம்ப பிரியம் அவளுக்கு. நான் குந்தியின் இடத்துல சொல்றேன், என்னை மீற மாட்டாள், அவள் உனக்கும் மந்திரோபதேசம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்றான் பாண்டு. சமயம் பார்த்து குந்தியின் இடத்துல, நீ 300 மந்திரம் இருக்கு அஸ்வினி குமாரர்களை பத்தி அப்படின்னு சொன்னியே, அதை மாந்திரிக்கு குழந்தை இல்லையே, அவளுக்கு வேணாம், உபதேசம் பண்ணலாம். உடனே குந்தி சொல்றா, நானே உங்களை கேட்டுன்னு உபதேசம் பண்றதாக இருந்தேன், நீங்க மிஞ்சினுட்டேளே, நான் மாந்திரிக்கு பண்றதாக இருந்தேன் என்று சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு மாந்திரிக்கு அஸ்வினி குமாரர்கள் என்று தேவ வைத்தியர்கள், அவர்கள் இரட்டையர்கள் சேர்ந்தே இருப்பார்கள். அதனால மந்திரமும் ஒரே மந்திரம்தான் அவளுக்கு. அந்த மந்திரத்துக்கு 2 தேவதையான அஸ்வினி குமாரர் அந்த மந்திரத்தை மாந்திரிக்கு உபதேசம் பண்ண, அவள் கர்ப்பவதியாக ஆகி எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது போலேயே தான் இவ பஞ்சபாண்டவா பிறக்கிறா. ஆனால் தெய்வங்கள் இந்த குழந்தைகளுக்கு நகுலன் சகாதேவன் என்று பெயர் வைத்து இந்த 5 குழந்தைகளும் அந்த இந்திரகீல பர்வதத்தில் தேவ சிசுக்களாக விளையாடுறார். நம்முடைய தர்மாதி பிராப யுதிஷ்டிரம் பவனதோ பீமஞ்ச பீமம் த்விஷாம் ஜிஷ்ணோர்ஜிஷ்ணுமதீவ திருஷ்ணும் அனகா குந்தி முனேகே வித்யயா அன்யாசாபி தஜைவ தத்ர நகுலம் ரூபாஸ்பதம் கிஷ்பதேயே சகதேவமபி அஜனயதி நா சத்யயோரம் திகாதே. இந்த குழந்தைகளை பார்த்து பாண்டு மகாராஜன் சந்தோஷப்படுறா. ஒரே சமயத்தில் பிறந்தவாள் இல்லை,
ஒவ்வொரு வருஷம் அவளுக்கு வித்தியாசம். தர்மர் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் பீமசேனன் பிறந்தான். இடையிடையில ஒரு வருஷம் அவளுக்கு. அதனால இந்த குழந்தைகள் அண்ணா தம்பி தம்பி என்று 5 கடைசி குட்டி 2. இந்த 5 அந்த ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்ல விளையாடுமா. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயுமாக விளையாடு. அதுவும் பீமசேனை யானை குட்டி மாதிரி இருப்பனா. பாலக்கிரீடைகள்லாம் சம்பூ பாரதத்தில் வர்ணிக்கிறார். தவழ்ந்து 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 போனால் எதிரில் மரம் இருந்ததுன்னா அந்த பீமசேனங்கிற குழந்தை ஒரு முட்டுமா. முட்டினா மரமே சாஞ்சுடுமா. சாஞ்சது இங்கேருந்து போகும். தவழ்ந்து தவழ்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, யானைக்குட்டி எல்லாத்தையும் வாழை பிடிச்சி இழுத்து அடிக்குமா இந்த பீமசேனங்கிற குழந்தை. அது நன்னா சாப்பிடுமா. அம்மா பாலை ஃபுல்லாக சாப்பிடுமா. அப்புறம் பாக்கி குழந்தைகள்லாம் கத்துமா. அதுக்காக வேண்டி அதை விவாகம் பண்ணி ஒரு பக்கத்தை ஃபுல்லாக பீமனுக்கு கொடுத்துட்டு மற்றொரு பக்கத்தை இவாளுக்கு கொடுப்பாளாம். இதெல்லாம் கவி வர்ணிக்கிறார் வேடிக்கையா. இது வேடிக்கையாக வர்ணிக்கலாம். பாண்டுவுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இதை பார்த்து சந்தோஷப்படலாம். என்னதான் அவதார புருஷர்கள் தெய்வங்கள் அப்படின்னு தெரிஞ்சால் கூட பாசம் தானே இருக்கும். குந்திக்கும் பாண்டுவுக்கும் நம்ம குழந்தைன்னு இந்த குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்நடை நடக்கிறதையும் அவர்கள் விளையாடுறதையும் அவர்களுடைய தேஜஸையும் பார்க்கும் பொழுது ரிஷிகள் ஞான திருஷ்டி உடையவாளாக இருப்பதனால அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவா, இந்திராய ஸ்வாஹா அப்படின்னா அந்த குழந்தைய பார்ப்பா, அர்ஜுனனை பார்ப்பா. ஞான திருஷ்டி அவளுக்கு இருக்கிறதுனால எந்த தேவதைகளை உத்தேசித்து நாம் வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணுறோமோ, யஜ்ஞ யாகாதி அனுஷ்டானங்களை பண்ணுறோமோ, அந்த தேவதைகள் நம்முடைய ஆசிரமத்தில் மனுஷ ரூபத்திலே விளையாடுறார்கள் அப்படின்னு ஞான திருஷ்டியுடைய ரிஷிகளுக்கு புரியறதுனால அப்போ என்ன நினச்சின்றார்கள்னா நம்முடைய தபஸ் இப்படி பலிச்சது அப்படி நினைக்கலையா. பாண்டு நம்ம ஆசிரமத்துக்கு வந்த பாக்கியம் நமக்கு தெய்வங்கள் நடமாடுறது என்று ஏற்கனவே பாண்டு மகாராஜன் இடத்துல அவளுக்கு எவ்வளவு பிரியம் இருந்ததோ அந்த பிரியம் பகுமான பூர்வமாக ஆச்சு என்று பாண்டுவை அப்படி கொண்டாடினார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி கிருஷ்ணாவதாரம் பாண்டவர்களுடைய ஜனனத்தோடு நிறுத்திக்கிறேன். நாளைக்கே மகாபாரத பிரவச்சனம் இல்லை. நாம் சம்ஸ்கிருத பாஷையில் வசந்தோத்சவ நாடகம் என்று ஒரு நாடகம் செய்திருக்கிறோம். அதை நம்முடைய சத்சங்கத்து குழந்தைகளெல்லாம் நாளை ராத்திரி 7 மணிக்கு ஆரம்பித்து இதே இடத்துல அந்த வசந்தோத்சவ நாடகத்தை நடித்து காண்பிப்பா. அது ரொம்ப அழகாக இருக்கும், பக்தி புரஸ்சரமாக இருக்கும். அதனால் நாளைக்கு பிரவச்சனத்தை நிறுத்திக்கிறேன். வசந்தோத்சவ நாடகம் இங்கே நடக்கும். நாளை காலமே பிரவச்சனம் உண்டு. முரளிதர சர்மா கோவிந்த கதாமிரதம் பாக்கி நாளை காலமே பிரவச்சனம் உண்டு. மத்தியானம் வழக்கப்படி வேத பாராயணம் உண்டு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.